الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وأصحابه أجمعين أما بعد فقال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا فأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وآله وسلم من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله لغالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وآله وسلم மேலான சென்னையான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அவன் ரொம்ப கண்ணியமானவன், ரொம்ப உயர்ந்தவன், ரொம்ப மேலானவன், மிகவும் பரிசுத்தமானவன், நேரில்லாதவன், நிகரில்லாதவன், ஆரம்பம் இல்லாதவன், முடிவில்லாதவன், கண்ணியத்துடைய சொந்தக்காரன், பெருமைக்கு சொந்தக்காரன். இதுவரைக்கும் எந்த மஹ்லூக்கின் பக்கமும் எதுக்காக வேண்டியும் தேவைப்படாதவன், இதுக்கு பின்னாலேயும் தேவைப்பட போறவனும் கிடையாது. இதுவரைக்கும் 7 வானங்கள் 7 பூமிகளுக்கு இடையில என்னென்னெல்லாம் நடந்துச்சோ அனைத்தையும் தனிய ஒருவனாக நின்று நடத்தாட்டி முடிச்சவன். இதுக்கு பின்னால எதெல்லாம் நடக்க இருக்கிறதோ அத்துணையும் தனிய நின்றுதான் நடத்தாட்ட இருக்கிறான். கண்ணியமானவர்களே, அவனுடைய எந்த தன்மைகளையும் அவன் படைப்புகளுக்கு ஒப்பாகிறதில்லை, ஒப்பாக இயலாது. அவன் படைப்புகளை போல இல்லாம இருக்கிறது தான் அவன் தனித்துவம். ஆச்சரியமான ஒரு ஆட்சியுடைய சொந்தக்காரன். அவனுடைய ஆட்சியின் கீழ் இல்லாத எந்த மஹ்லூக்கும் கிடையாது. அவன் ஆட்சிக்கு உட்படாத, அவன் ஆட்சிக்கு உள்வாங்கப்படாத எந்த படைப்பும் கிடையாது. ஆச்சரியமான இரக்கத்துடைய சொந்தக்காரன். ரஹ்மான் என்ற வார்த்தைக்கு நாங்க தமிழ்ல அளவற்ற அருளாளன் என்ற அர்த்தம் செல்லலாம். கண்ணியமானவர்களே, அந்த ரஹ்மான் என்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தப்சீல் எழுதிக்கிறாங்க, யாருடைய ரஹ்மத்து, யாருடைய இரக்கம் தொடாத, யாருடைய இரக்கம் படாத எந்த படைப்பும் கிடையாதோ அப்படியான இரக்கத்தின் சொந்தக்காரன். சுப்ஹானல்லாஹ். அவனுடைய இரக்கம் தொடாத என்ன படைப்பிக்குது, அவனுடைய இரக்கம் படாத என்ன படைப்பிக்குது, படாட்டி அந்த படைப்புட முடிவு என்ன, படைப்புட நிலம் என்ன? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இனிவனவன் ஆச்சரியமானவன். அல்லாஹ் பத்தி புகழ்ந்து 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 புகழ்ற வார்த்தைகள் முடியுமே தவிர அவனை புகழ் முடியாது. அவனுடைய புகழை முடிச்சவர்கள் யாரும் இல்லை. ஏன்னா புகழ்ந்து முடிக்கிற அளவு அவனை விளங்கி முடிச்சு கொண்டுமே. அவனை விளங்கி முடிச்சாக்கள் யார் இருக்குது, எந்த நபி இருக்குது? யாருமே அப்படி விளங்கி முடிக்கல. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆனா அலமுக்கும் பில்லான்னு தான் சொன்னான், ஆனா அக்ஷாக்கும் பில்லான்னு தான் சொன்னான். உங்களை எல்லாரையும் விட ரொம்ப அதிகமா எனக்கு அல்லாஹ்வை பத்தி தெரியும் என்று தான் சொன்னாங்க. அல்லாஹ் பத்தி முழுமையா தெரியும் என்று சொல்லல. அல்லாஹ்வை பத்தி அறிந்தது அல்லாஹ் மட்டும்தான். அவன் ஆச்சரியமான பரிசுத்தத்துடைய சொந்தக்காரன். எல்லாமே தூய்மையானது தான். அவனுடைய சக்தி இருக்குது, அவனுடைய சக்திக்கு இயலாத ஒரு எல்லை கிடையாது. இதுக்கு மேல இயலா என்ற ஒரு எல்லை கிடையாது. அப்படி ஒரு எல்லை இல்லாத சக்தி உள்ளவர்கள் வேற யாருமே கிடையாது. அதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாலும் ஒரு போர்டு இருக்குது, எல்லை இருக்குது, அவ்வளவு தான் இயலும். சித்ரத்துல் முன்தஹா தான் இயலா, அங்க நின்றுடுவார். எவ்வளவு சக்தியும் ஆற்றலும் திறமையும் அல்லாஹ் ஒரு எல்லை வச்சுக்கிறான். எல்லை இல்லாத சக்தியின் சொந்தக்காரன் அவன் மட்டும்தான்.
அவன் சக்திக்கு, அவன் ஆற்றலுக்கு, அவன் ஆட்சிக்கு, அவன் குதிரத்துக்கு எல்லை ஒன்று கிடையாது. அவன் எதை நாடுறானோ, எப்படி நாடுறானோ, எப்ப நாடுறானோ அதை அப்ப அப்படி செஞ்சு முடிச்சிடுவான். சுப்ஹானல்லாஹ். சொல்லிக்கிறான் நாடினத்தை நடத்தித்தான் ஆகுவேன்னு சொல்லி. அவன் நாடினா அதை செஞ்சு முடிச்சிடுவான். சுப்ஹானல்லாஹ். அது மாதிரி கண்ணியமானவர்கள், அவன் அறிவுக்கு தெரியாது என்று ஒன்று கிடையாது. தெரியாது என்ற கேள்வி பதில் கிடையாத அறிவின் சொந்தக்காரன். உலகத்தில் எவ்வளவு பெரிய அறிவாளி நீங்க சர்டிபிகேட் கொடுக்கலும், உலகம் போற்றும் அறிவாளியாக இருக்கலும், ஆனா அவட அறிவுல தெரியாத என்ற பதில் உள்ள கேள்வித்தான் கூட. இணையவர்களே, நடந்து முடிந்தவைகளை பற்றி கேட்டாலும் அவன் அறிவுல தெரியாத என்ற பதில் வராது. நடக்க போறவைகளை பற்றி கேட்டாலும் அவன் அறிவுல இருந்து தெரியாத என்ற பதில் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். தெரியாது என்ற பதிலுக்கு சொந்தக்காரன் அவன். அவன் அறிவு அவ்வளோத்தையும் மிகச்சிருக்கிறது, அவ்வளோத்தையும் சூழ்ந்து அறிந்திருக்கிறது. ஆச்சரியமான அறிவுடைய சொந்தக்காரன், ஆச்சரியமான சக்தியுடைய சொந்தக்காரன் அவன்தான். அவ்வளோத்தையும் உரிமை கொண்டாட உரிமை உள்ளவன். அவன் சுருக்கமா சொல்லிக்கிறான், லில்லாஹி மாஃபி ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானம் பூமி அதுல உள்ள அதுக்கிடையில உள்ள அனைத்தினுடைய சொந்தக்காரன் நான் தான் என்று சொல்லிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். உலகத்துல உள்ள எது அல்லாஹ் இல்லாத இன்னொரு ஆளுக்கு சொந்தம். அவன் கேட்கிறான் என்ன தெரியுமா குர்ஆன்ல, ஹாதா கல்குல்லாஹ் ஃபஅரூனி மாதா கலகல்லதீன மின் தூனி. அல்லாஹ் சொல்றான், இது அவ்வளவும் நான் படைச்சது, நான் இல்லாதவர்கள் படைத்தது ஏதேனும் இருந்தால் கொண்டு வந்து காட்டுங்கன்னு அல்லாஹ் கேட்கிறான். எங்க இருக்குது, எங்க தேடுவோம்? அல்லாஹ் இல்லாத இன்னொரு ஆள் படைச்சது. அல்லாஹ் சொல்றான், அவ்வளவும் ஏண்டன்னு சொல்றான். இந்த வான பூமிக்கு இடையில உள்ள அத்தனையும் ஏண்டுதான், நான் படைச்சது. படைச்ச மட்டும் இல்ல, லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல்லல், படைச்ச அத்துணை படைப்புடைய ஆட்சியும் ஏண்டன்னு அல்லாஹ் சொல்லிக்கிறான். ஆட்சியும் அவன்தான், ஆட்சியும் அவன்தான். அவன் ஆட்சி செய்யறான் என்றதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? அவன் முடிவு மட்டும்தான் நடக்கும். இவர் காணி வாங்கிக்கிறார், இவர் காணி வாங்கிக்கிறார், ரெண்டு பேரும் காணி வாங்கி, ரெண்டு பேரும் வித்த போட்டு, ரெண்டு பேரும் போற போட்டு, ரெண்டு பேரும் தண்ணியை ஊத்துறாங்க. கண்ணியமானவர்களை, இவருக்கு லாபம் இவருக்கு நஷ்டம் யாரு முடிவு செய்யறது? தண்ணி ஊத்துறவர் முடிவு செய்யறதா? போற போட்டவர் முடிவு செய்யறதா? காணி வாங்கினவர் முடிவு செய்யறதா? யாருக்கு முடிவு எடுக்கலும்? கண்ணியமாக எந்த பூமியில நீங்க தானியத்தை போட்டீங்களோ அந்த பூமியுடைய ஆட்சி யார்கிட்ட கையில் இருக்குதோ அந்த ஆட்சியின் சொந்தக்காரன் தான் முடிவு எடுப்பார். அந்த பூமியால லாபமா நஷ்டமா? சுப்ஹானல்லாஹ். இவருடைய மனைவி, அவருக்கும் மனைவி, இவருக்கு கடை இருக்குது, அவருக்கும் கடை இருக்குது, இவருக்கும் புல்லடிக்கு, அவருக்கும் புல்லடிக்குது. இவட கடை இவரை தற்கொலை செய்ய வைக்கிறது, அவட கடை அவரை சந்தோஷமா வாழ வைக்கிறது. இவட மனைவி இவரை அழ வைக்கிறாள், அவட மனைவி அவரை சந்தோஷமா வாழ வைக்கிறாள். இவட பிள்ளைகளால கண்ணீர் வருது, கவலையில உள்ள கண்ணீர், அவட பிள்ளையாலே கண்ணீர் வருது, சந்தோஷத்தால வார கண்ணீர். கனிமன இந்த நிலைமைகள் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ் சொல்றான், வ அன்னஹு ஹுவ அப்ஹக வ அப்கா, நான் தான் சிரிக்க வைக்கிறேன், நான் தான் அழ வைக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த மனிதர்கள் எப்பெல்லாம் சிரிச்சாங்களோ அல்லாஹ் சொல்றான், சிரிக்க வச்சது நான் மட்டும்தான் சொல்லிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் உலகத்துல எந்த மனிதர்கள் எப்பெல்லாம் அழுதார்களோ அல்லாஹ் சொல்றான், அந்த அழ வச்சது நான் மட்டும்தான் சொல்லிக்கிறான். யாருக்கும் சம்பந்தம் இல்லை, யாருக்கும் சம்பந்தம் இல்லை. உலகத்துல அண்டையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எந்தெந்த உயிரினங்கள வயிற்றில பசியை உணர்ந்தார்களோ அல்லாஹ் சொல்றான், பசியை உண்டாக்கினது நான் மட்டும்தான் சொல்லி, யாருக்கும் சம்பந்தம் இல்லை. எனவே அந்த பசிக்குள்ள சாப்பாடை உலகில் படைச்சதும் அவன் தான், படைச்ச சாப்பாட்டை கையில கொண்டு சேர்த்ததும் அவன் மட்டும்தான், கையில கொண்டு சேர்த்த சாப்பாட்டை வயிற்றுல கொண்டு போயிட்டு சேர்த்ததும் அவன் மட்டும்தான், வயிற்றுல சேர்ந்த சாப்பாட்டை ஜமிக்க வச்சதும் அவன் மட்டும்தான், ஜமிச்ச சாப்பாட்டால் பசியை போக்கியதும் அவன் மட்டும்தான். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு உலகத்துல என்னென்ன மீன் பசியாரிச்சோ அல்லாஹ் சொல்றான், பசியாற்றினது நான் மட்டும்தான். உலகத்துல என்னென்ன மனிதர்கள் பசியாறினார்களோ அல்லாஹ் சொல்றான், பசியாற்றினது நான் மட்டும்தான். தவறினது கிடையாது, மிஸ் ஆகினது கிடையாது, யாரும் உடுபட்ட வரலாறு கிடையாது. அல்லாஹ் இஸ்லாம் சொல்லித்தார பாடம் இது. பாப்பா காலையில இருந்து பகல் வரைக்கும் கஷ்டப்பட்டு பஜார்ல காசு சம்பாதிச்சு அதுல சாமான் வாங்கி கொண்டு உம்மாட கையில கொடுத்து உம்மா கஷ்டப்பட்டு அடுப்புல நின்று நெருப்புல வேகி சமைச்சு ஒரு பிளேட் சாப்பாட்டை மகனுக்கு முன்னுக்கு வச்ச உடனே மகன் பிளேட்ல கை வச்சுட்டு என்ன துவா சொல்லணும்? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீமா ரஸக்தனா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீமா ரஸக்தனா. உம்மா தந்த சாப்பாடு அல்ல, பாபா கஷ்டப்பட்ட சாப்பாடு அல்ல, யா அல்லாஹ் நீ தந்த சாப்பாட்டில் நீ பரக்கத் செய். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் சொல்லித்தார பாடம்.
இஸ்லாம் சொல்லித்தாரு. உம்மா தான் சாப்பாடு கொடுக்கிறேன்டால் உம்மா மௌத்தா இந்த புள்ள பட்டினியாப்பா, வாப்பா தான் சாப்பாடு கொடுக்கிறேன்டால் வாப்பா இழந்த புள்ள மௌத்தாகிறதா அப்ப இல்ல. அல்ல சொல்ல ஆட்சி ஏண்ட கையில், ஆட்சி ஏண்ட கை. இப்படி ஒரு ஆட்சியின் சொந்தக்காரன் அந்த அல்லாஹ் சொல்லிச்சு. அல்லாஹ் நாங்க விளங்காம, அவன் அன்பை விளங்காம, அவன் பாசத்தை விளங்காம, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அல்லாஹ்வுடைய அன்பை ஒரு காஃபிர் விளங்கினால் அவன் குஃப்ரில் மௌத்தாகுவான். எப்படி மௌத்தாகுவான்? தைரியமா மௌத்தா போவான், எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லி அல்லாஹ் இரக்கத்தை விளங்கிட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒரு அன்பினுடைய சொந்தக்காரன் அவர், அப்படி ஒரு இரக்கம் இருக்கிறான். அவன் இரக்கத்துல கொஞ்சம் தானே துனியால காட்டியிருக்கிறான், கற்பனைக்கு படுமா. அல்லாஹ் இன்ன லில்லாஹி வ இன்னா இலைஹி ரஹ்மத்தின் 100 ரஹ்மத் இருக்குது அவன்கிட்ட. அன்சல மின்ஹா வாஹிதா, அதுல ஒன்றை உலகத்துக்கு இறக்கி அதை அப்படியே பிரிச்சு கொடுத்திருக்கான். மனிதர்களுக்கு கொஞ்சம், அது ஆண்களுக்கு பெண்களுக்கு கொஞ்சம், அது மாதிரி பறவைகளுக்கு கொஞ்சம், மீன்களுக்கு கொஞ்சம், மிருகங்களுக்கு கொஞ்சம், ஊர்வனங்களுக்கு கொஞ்சம், இப்படி அல்லாஹ் அவன் ஒரு ரஹ்மத்தை பிச்சு பிச்சு கொடுத்துக்கிறான். அந்த ஒரு ரஹ்மத்திலிருந்து கிடைச்ச பங்கால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பூமியில நீங்க இறக்கம்னு ஒன்றை பாக்குறீங்கன்னு சொல்லி. இறக்கத்தை பாக்குறது என்ன தெரியுமா? அல்லாஹ்வோட ஒரு ரஹ்மத்திலிருந்து கிடைச்ச ஒரு சின்ன ஒரு பங்கு. ஒரு தாய்க்கு எவ்வளவு கிடைச்சி, அல்லாஹ் பூமிக்கு இறக்கின ஒரு ரஹ்மத்துல ஒரு உம்மாக்கு எவ்வளவு கிடைச்சி, சின்ன ஒரு பங்கு கிடைச்சி. அந்த இறக்கத்தின் வெளிப்பாடு என்ன? வருத்தத்துல தாய் துடிச்சு தீக்கிறா. டாக்டர் கேட்கிறாரு, உம்மாவை காப்பாத்தையிலும் புள்ளை காப்பாத்தையிலும் என்ன செய்ய சொல்லி. பாப்பா சொல்றாரு உம்மா காப்பாத்துங்க, குடும்பம் எல்லாம் சொல்றாங்க தாயை காப்பாத்துங்களே. உம்மா என்ன பதில் சொல்லுவான்? இன்னும் அந்த புள்ளைய பார்க்கல, புள்ளட கலர் தெரியா, புள்ளைய கொஞ்சல்ல, புள்ள சிரிச்சதை பார்க்கல, அது சொத்தியா பிறக்குமா நுண்டியா பிறக்குமா ஒன்றுமே தெரியா, கலர் தெரியா, ஒன்றும் தெரியா. வெறுமனே 9 மாசம் சுமந்த அந்த உறவு என்ன பாசம் தெரியுமா? நான் மௌத்தாகி என் உயிரை விலை கொடுத்து என் புள்ளைய வாழ வைக்கிறேன். என்னமானங்களே, ஒரு ரஹ்மத்துடைய கிடைச்ச ஒரு சின்ன ஒரு பங்கு. நீங்க சும்மா சொல்லுங்களேன், அல்லாஹு தஆலா உலகத்துக்கு இறக்கின ஒரு ரஹ்மத்தை பங்கு பிரிக்காம அதை ஒரு ஆளுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த இறக்கம் எப்படி? அந்த ஒரு ரஹ்மத்துல இறக்கம விளங்கலாண்டா 100 ரஹ்மத்துள்ள அந்த அல்லாஹ்ட இறக்கம் எப்படி? அல்லாஹ் 100 ரஹ்மத் எண்ணிக்கை தானே. ரஹ்மத்தோட உம்மாக்குள்ள உறவு என்ன தெரியுமா? அல்லாஹ் படைச்சான், அதுல ஒன்றை பூமிக்கு இறக்கினான், அதை பங்கு பிரிச்சு ஒரு துண்டை தூக்கி கொடுத்தான். அதுதான் உம்மாக்குள்ள உறவு. உலகத்துல இறக்கமுண்டா தாய் தான். அந்த உறவு கிடைச்சது. அல்லாஹ்க்கு ரஹ்மத்தோட உள்ள உறவு என்ன? ரஹ்மத்தை படைச்சதே அவன் தானே, அல்லாஹ். அட இறக்கத்தை படைச்சதே அல்லாஹ், அவனுக்கு என்ன உறவு இருக்கு? அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், நீ ஒரு சாலிஹான மனுஷன், உன்னை கையேந்தி யா ரப்பன்னு கூப்பிட்டால் என்ன பதில் சொல்லுவாய்? அல்லாஹ் சொன்னான், நான் லப்பைக் என்று சொல்லுவேன், நான் லப்பைக் என்று சொல்லுவேன், என் அடியானே நான் ஆஜராகிட்டேன். அல்லாஹ் கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் ஒரு பாவியான மனுஷன், ஒரு பாவியான மனுஷன் யா ரப்பன் அழுதால், தௌபா செய்ய வந்து கையேந்தி யா ரப்பென்றால் நீ என்ன பதில் சொல்லுவாய்? அல்லாஹ் சொன்னானாம், மூசா நான் லப்பைக் 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 என்று சொல்லுவேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹ் ஒரு சாலிஹான மனுஷனுக்கு ஒரு லப்பைக், ஒரு பாவிக்கு 3 லப்பைக் சொல்றியா? அல்லாஹ் சொன்னான், மூசா இந்த சாலிஹான மனுஷன் அவன்கிட்ட தொழுகை இருக்குது, அவன்கிட்ட நோம்பு இருக்குது, அவன்கிட்ட ஹஜ் இருக்குது, அவன்கிட்ட ஜக்காத் இருக்குது, அவன்கிட்ட சதக்கா இருக்குது, அவன்கிட்ட நல்ல அமல்களை நம்பி என்ன கூப்பிடுறான். ஆனா இந்த பாவம் செஞ்ச அடியானைக்கானே அவன்கிட்ட நம்புறதுக்கு ஒண்ணுமே இல்ல, அவன் 100க்கு 100 என்ன நம்பி என்ன கூப்பிடுறான், என்ன இறக்கத்தை நம்பி என்ன கூப்பிடுறான். அதனால 3 லப்பைக் சொல்றேன். இப்படி ஒரு அல்லாஹ் எனக்கு முகனுக்கும் ரப்பாக கிடைச்சிருக்கிறான். அதனாலதான் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஒரு உலகத்துல மனுஷன் சந்தோஷமா நெஞ்ச நிமித்தி தைரியமா செல்றதுக்குள்ள தொடர்பு ஒன்று மட்டும்தானா? என்ன தெரியுமா? எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், எனக்கு அவரோட பழக்கம் மீக்கி நான் அவட்டால் இதெல்லாம் இல்ல. சந்தோஷமா செல்றதுக்குள்ள தொடர்பு என்ன தெரியுமா? நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று செல்றது, நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று செல்ற தொடர்பு. அந்த படைச்சவனோட எங்களை இணைச்சு செல்றது, அது மட்டும்தான் கண்ணியத்தை தார தொடர்பு. கண்ணியமானவர்களே, அந்த தொடர்பை அந்த நிஸ்பத்தை இழந்தது தான் உலகத்துடைய அத்துணை முசீபத்துகளுடைய அடிப்படை. அந்த தொடர்பு இழந்தது, வகையை விட்டு வாழ்க்கை கலண்டு போனதுதான். எனவே வாழ்க்கையுடைய வெற்றியின் ரகசியம் வகையோட வாழ்க்கை இணையணும்.
எப்ப வாழ்க்கை வகையை விட்டு கலருமோ அந்த வாழ்க்கையில முடிவு நரகமும் தோல்வியும். நீ சொல்லுங்க, இன்னைக்கு உலகத்துல தற்கொலை செய்யறதுல முதல் இடத்துல உள்ள நாடு ஜப்பான். அரசாங்கத்தால இடம் ஒதுக்கி செத்து போறது, வாழ வைக்கிறதுக்கு அல்ல, செத்து போக இடம் கொடுத்து தேவன்னா அங்க போயிட்டு செத்து போகணும். சரி, அங்கேயும் இங்கேயும் ரோட்ல விழுந்து ரோட்டை நாசமாக்காம தற்கொலை செய்ய இடம் ஒதுக்கி. என்ன இல்ல வாழ்றதுக்குள்ள ஐட்டம், காசு இல்லையா, பணம் இல்லையா, கண்டுபிடிப்பு இல்லையா, கார் இல்லையா, வீடு இல்லையா, வாகனம் இல்லையா, பட்டம் இல்லையா, படிப்பு இல்லையா, என்ன இல்ல, எல்லாம் இருந்தும் அது எதுவுமே வகையோட இணையம், வகையோட இணையல்ல. வாழ்க்கையில முடிவு விரக்தியும் பிரச்சனையும், பிரச்சனைக்கு தீர்வாக விளங்கினது செத்து போய் பிரச்சனையை முடிச்சு கொள்ளும். அதனாலதான் உலகத்துல பிறந்த மனிதர், முதல் மனிதர் ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹு தஆலா நபியாக அனுப்பினான். ஏன்? அவருக்கு வகையோட வாழ்க்கை இணையாட்டி அவட்ட வாழ்க்கை உலகத்துல தோல்வி அடைந்தது. வகையுடைய வழிகாட்டல் வாழ்க்கையில கிடைக்கலன்னா வாழ்க்கையோட முடிவு தோல்விதான். காசிலிருந்து நஷ்டம் போவார், செல்வம் இருந்து நஷ்டம் போவார், பதவியிலிருந்து நஷ்டவாதி ஆகுவார், ஆட்சியிலிருந்து நரகத்தை போய் சேருவார். வகையோட வாழ்க்கை இணைஞ்சிட்டென்றால் இது ஒன்றும் இல்லாமல் அவர்கள் வெற்றியாளர்களாக உலகத்தில் அறிமுகம் செய்யப்படுவார்கள். ஹஜ்ரத் பிலால் பிறந்து மௌத்தா வரைக்கும் என்ன இருந்துச்சு? ஆட்சி இருந்துச்சா, அதிகாரம் இருந்துச்சா, பட்டம் இருந்துச்சா, பதவி இருந்துச்சா, சொத்து இருந்துச்சா, செல்வம் இருந்துச்சா, என்ன இருந்துச்சு? எளித வாசிக்க தெரியாத பிலால் எளித வாசிக்க தெரியாமல் தான் மௌத்தா போனார். கியாமத் வரைக்கும் சொர்க்கத்துல வழிகாட்டினார் அல்லாஹ். கண்ணியமானவர்களே, வகையோட வாழ்க்கை இணைக்கப்படணும். அந்த இணைப்புக்கு தான் அல்லாஹ் நபிமார்களை துனியால அனுப்பி வச்சான். ஒவ்வொரு மனிதனையும் அவட வகையோட இணைச்சுக்கிறது, அவரை கொண்டு வகையோட இணைக்கிறது. அதுதான் நபுவத்துடைய உழைப்பு. மனிதர்களை வகையோட இணைக்கிறது கண்ணியமானவர்களே, அதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனிதனையும் வகையோட இணைச்சுது, அல்லாஹ்வோட இணைச்சுது. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஹஜ்ரத் மௌலானா யூசுப் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செல்றான். அல்லாஹு தஆலா அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா என்னோடையும் உங்களோடையும் கொண்ட இரக்கத்துடைய அடையாளம் ஒன்று என்ன தெரியுமா? நானும் நீங்களும் பூமியில ஹயாத்தோடு இருக்கிற காலம் நபுவத்துடைய மேலான சொத்தான இந்த உழைப்பை அல்லாஹ் பூமிக்கு மேல கொண்டு வந்தார். இது அல்லாஹ் என்னோட உங்களோட கொண்ட இரக்கத்துடைய அடையாளம். நபுவத்துடைய இந்த உழைப்பெல்லாம் பூமிக்கு மேல கொண்டு வரும். தாவத்துடைய மேலான இந்த வேலை இது நபிமார்கள உழைப்ப போல உள்ள ஒரு உழைப்பல்ல, நபிமார்கள உழைப்புக்கு நெருக்கமான ஒரு உழைப்பல்ல. இதுதான் நபிமார்கள வேலை, இதுதான் வேலை. கனிமர்களே, இதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை. ஹஜ்ரத் மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, கர்னே அவ்வல் கா ஹீரா என்ற வார்த்தை வருது மல்பூசாத்துல. முதலாவது நூற்றாண்டுடைய மாணிக்கத்தை தூக்கி அல்லாஹ் இந்த கையில தந்திக்கிறாங்க. முதலாவது நூற்றாண்டுடைய மாணிக்கம். அதுல கண்ணியமானவர்களே, கிட்ட கல்வில அதுல யகீன் இருக்கணும், அதுல தடுமாற்றம் இல்லை. நான் விளங்குறதுக்கு லேசான ஒரு உதாரணம் சொல்லுவேன். இவனை ஜமாத்துக்கு சென்று நினைக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு புத்தளம் வைங்களேன், புத்தளத்திலிருந்து கொழும்புக்கு வார இந்த பாதை, புத்தளத்திலிருந்து கொழும்புக்கு வார 4 hour 3 hour தான் பிரயாணம். ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி அந்த ரோட் தானே, அதுல கொழும்புக்கு வந்தால் எப்படி வந்திப்பாங்க? ஏசி வாகனத்துல வந்திப்பாரா? காப்பாட் ரோட்ல வந்திப்பாரா? தூங்கி கொண்டு வந்திப்பாரா? இல்ல, கஷ்டத்தோட, சிரமத்தோட, பயத்தோட இரவாகினா அது பெரிய சந்தியல் அமைக்கு ஹொரவாக்கு ஜங்ஷன் சொல்லுவாங்க. கல்லன் கொள்ளை அடிக்கிற போயிட்டு ஆரம்பிச்சா போயிட்டு சேருவோமா இல்லையான்னு தெரியா பல சிரமத்தோட வந்த பயணம். கண்ணியமானவர்களே, ஆனா வந்து சேர்ந்த இடம் கொழும்பு தான், அந்த ரோட் தானே. இன்றைக்கு 100 வருஷத்துக்கு பிறகு இப்ப நாங்க வாரோம். வெண்டிய காலையில நான் 6:30க்கு பஸ்ல ஏறினேன், 8 மணிக்கு கொழும்புல இறங்கி. கண்ணியமானவர்களே, ஏரியா விளங்குற இல்ல, இறங்குறதும் விளங்குற இல்ல. பஸ்ல ஏறி கொஞ்சம் கண்ணை மூடினா கண்ணை திறந்தா ஹைவேல எக்ஸிட் ஆகும். கண்ணியமானவர்கள் 100 வருஷத்துக்கு வந்து பயணம் போனாங்க சிரமத்தோட கஷ்டத்தோட. 100 வருஷத்துக்கு பிறகு நாங்க போறோம். போற ரோட் ஒன்று தான், போய் சேர்ற இடம் ஒன்று தான், ஆனா பிரயாணத்துல கொஞ்சம் ராகத்தா போறோம், அவ்வளவுதான். 1400 வருஷத்துக்கு முந்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் போன ரோட் இதுதான். 1400 வருஷத்துக்கு முந்தி போனதால கொஞ்சம் அடி வாங்கிட்டு போனாங்க, உயிரை கொடுத்து கொண்டு போனாங்க. 1400 வருஷத்துக்கு பிறகு நாங்க போறோம், அதே ரோட் தான், போய் சேர்ற இடமும் ஒன்று தான், ஆனா கொஞ்சம் ராகத்தா போறோம், அவ்வளவு. கொஞ்சம் இஸ்திக்பாலோட போறோம், அவ்வளவு.
வேற ரோட்ல வித்தியாசம் இல்ல, இன்ஷா அல்லாஹ் போய் சேர்ற இடத்துல வித்தியாசம் இல்லை. அதனால கண்ணியமான எங்களுக்கு எத்தை நீக்கணும். அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உழைப்போடு என்ன சேர்த்து வச்சிருக்கிறார். நபிமார்கள உழைப்புக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உழைப்புக்கும் சின்னொரு வித்தியாசம் இருக்கு. அதற்கு மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, தன்னுடைய கிராமம், தன்னுடைய ஊரு, தான் வாழ்ற அந்த மக்கள், தன்னுடைய கூட்டம் இத மைதானமாக்கி இதர கவலையை தலைக்கு தூக்கி கொண்டு ஒரு ஆள் ஓடினார், அவர் நபிமார்களோட வேலை செய்கிறார். முழு உலகத்தையும் கியாமத் வரைக்கும் துனியால புறக்கணிக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் தலையை வச்சுக்கொண்டு ஓடினால் இவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை செய்யும். இது ரெண்டு தான் வித்தியாசம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைப்புக்கு அல்லாஹ் கொடுத்த காலம் உலகம் அழியும் வரைக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைப்புக்கு அல்லாஹ் கொடுத்த மைதானம் முழு உலகம். ஆகவே நானும் நீங்களும் நபிமார்களோட வேலை செய்கிறோம் என்று அந்த வார்த்தையை பார்க்க பொருத்தம் என்ன தெரியுமா? நானும் நீங்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை செய்கிறோம் என்று சொல்றது. என்ன ஏண்டே மகனுடைய பிக்கிட்ட மைதானம் உலகமும் ஏண்டே மகனுடைய உழைப்புக்குள்ள மைதானம் கியாமத் வரைக்கும் துனியால புறக்கணிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் இது மைதானம். அல்லாஹ் அப்படி ஒரு பாக்கியமான வேலையை எனக்கு உங்களுக்கு தந்தி. அவன் தாவத்துடைய மேலான உழைப்புடைய ஹிக்மத் என்ன தெரியுமா? போங்க என்ன தெரியுமா? அதற்கு மௌலானா உமர் பாலம்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, காரே நபுவத் को ज़ाते नबूवत के बाद मिजाजे नबूवत के साथ नहजे नबूवत पर लेकर चलना. ऐसा तब्लीग से कारे नबूवत को ज़ाते नबूवत के बाद मिजाजे नबूवत के साथ नहजे नबूवत पर लेकर चलना. அது ரெண்டும் கட்டாயம். ஒன்று காரே நபுவத் என்றால் நபுவத்துடைய இந்த வேலையா, ज़ाते नबूवत के बाद मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम को பின்னால மிசாஜே நபுவத் के साथ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய என்ன உணர்வோ, என்ன கவலையோ, என்ன துடிப்போ, அதே துடிப்போட நஹ்ஜே நபுவத் के साथ நஹ்ஜே நபுவத் पर முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அதே ரோட்ல சீரத்தில் என்ன சொல்றோமோ அந்த ரோட்ல, அந்த போங்கல, அந்த பாதையில இது ரெண்டும் இருந்தா தான் இது தாவத்துடைய வேலை. அல்லாஹ்ட்ட கண்ணியமான தீனாக கபூலாகும். நான் எல்லாரும் விளங்கணும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முறை என்னோட வாழ்க்கையில எந்த இடத்துல கலண்டு போகுமோ அந்த இடம் அல்லாஹ் இடத்துல தீனாக கபூலாகாது. அது தீன் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறை எதுல கலருமோ அது தீன் இல்ல. இளைஞர்களே, ஒரு 5000 ரூபாய் ஒரு பக்கம் அச்சுப்பட்டிக்குது, அடுத்த பக்கம் அச்சுப்படல, இதை கொண்டு போயிட்டு பஸ்ஸால எவ்வளவுக்கு மாத்தேலும்? 2000 ரூபாய் கேட்கணுமா? 5000 ரூபாய் ஒரு பக்கம் அச்சுப்படலன்னு அது காசு இல்ல, அது குப்பை. அதை வீசி கீழே தான் போடணும். அல்லாஹ்ட கட்டளையை செஞ்சார். ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறை இல்லைன்றால் அது எப்படி தீன் ஆகும்? அது தீன் கிடையாது. குர்ஆன் சொல்லுது, ஃபல்யஹ்தரில் லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முறைக்கு மாறு செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும் என்று சொல்லுது. அதுக்கு அல்லாஹ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, தூஸனுல் அக்வாலு பி அக்வாலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா ஃபஅலு பி அஃஆலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபமா வாஃபக குபில வமா காலஃப ருத்த. ஒவ்வொரு மனிதனுடைய சொல்லையும் ஒவ்வொரு மனிதனுடைய செயலையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்லுக்கும் செயலுக்கும் முன்னுக்கு வச்சு அல்லாஹ் அளந்து பார்ப்பான். எது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உழைப்புக்கு தோதுவாக்கிச்சோ, அவங்களோட சொல்லுக்கும் செயலுக்கும் நேர்பட்டுச்சோ அதை அல்லாஹ் தீனாக கபூல் செய்வான். எது நேர்படலையோ அல்லாஹ் அதை தூக்கி வீசிடுவான். அது தீன் கிடையாது. அது தீன் கிடையாது. எனவே கண்ணியமானவர்களே, எல்லாத்திலையும் அவ வாழ்க்கையில சின்ன சின்ன பாருங்க, ஒவ்வொரு கட்டத்திலையும் இஸ்லாம் முஸ்லிமுக்கு எப்பவுமே ஒரு யூதனுக்கு ஒரு நசரானிக்கு ஒப்பாகிறதுக்கு அனுமதி தரவே இல்லையே. இபாதத்துல கூட, உடையில கூட, நடையில கூட, வாழ்க்கையில எந்த போங்கலையும் இபாதத்துல சும்மா உதாரணத்துக்கு சொல்ற தாசுவா ஆஷுரா 2 நோம்பு ஏற்படுத்த சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நோம்பு ஆஷுராட நோம்பு மட்டும் பிடிச்சினா முடிஞ்சுதானே? ஏன் 9வது நாள் பிடிக்க சொன்ன? 10வது நாள் யூதர்கள் நோம்பு பிடிக்கிறான். உங்களுடைய இபாதத்துல நீங்க அவங்களுக்கு ஒப்பாகப்படாது, அதனால 9, 10 பிடிங்கன்னு சொன்னா ஸல்லல்லாஹு. 9 கிடைக்கலையா 10, 11 பிடிங்க. இபாதத்துல ஒப்பாகப்படாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடது கை குத்தி உட்காரவானா, ஹதீஸ்ல அபூதாவுதுல ஹதீஸ் வருது, இடது கை குத்தி உட்காரவானா. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஏன் யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, ஜில்சத்துல் மக்தூப் அலைஹிம், யூதர்கள் உட்கார்ற முறைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உட்கார்றதுல கூட இனி யூதனுக்கு ஒப்பாகப்படாது.
சஹீ முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, லா யஷ்ரபன் அஹதுக்கும் காயிமன், நீ யாரும் நின்று கொண்டு தண்ணி குடிக்கப்படாது. ஃபமன் ஷரிப காயிமன் ஃபல்யதகையா, நின்று கொண்டு தண்ணி குடிச்சால் குடிச்ச தண்ணியை சத்தி எடுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நின்று கொண்டு குடிச்ச தண்ணியை சத்தி எடுங்கன்னு சிலர் கட்டளை போட்டாங்களே, இந்த கட்டளோட சட்டம் என்ன, வரலா சுன்னத்தா? இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் சொல்றேன் இந்த கட்டளையுடைய சட்டம் சுன்னத் என்று சொல்றாங்க. நின்று கொண்டு குடிச்ச தண்ணியை சத்தி எடுக்கிறது சுன்னத்து. காரணம் என்ன காரணம் தெரியுமா? நின்று கொண்டு தண்ணி குடிக்கிறது ஷைத்தானுடைய யூதர்களுடைய முறை. ஒரு முஸ்லிமுக்கு அவன் வாழ்க்கையில ஒரு யூதனுக்கு ஒப்பாக இஸ்லாம் அனுமதி தரவே இல்லைன்னு சொல்லி, அவைகளோட வாழ்க்கையில இதிலெல்லாம் கனிமர்கள் அவங்களுக்கு ஒப்பாக கொண்டாண்டால் எங்கிட்ட தாவத்துல உழைப்புல ஒப்பாக இல்லமா? அவனை மாதிரி நாங்க வேலை செய்யலாமா? அவன் பார்க்கிற சாமான எல்லாம் நாங்க பாவிச்சலாமா? கிடையாது. ஏன்னா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மிசாஜில முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போகல, அதுல தான் தாவத்துல வேலை போகணும். கியாமத் வரைக்கும் அல்லாஹ் கொண்டு போவார். அதுக்கு தான் அல்லாஹ் நிசாமுத்தீனை கபூல் செஞ்சுக்கிறார். நிசாமுத்தீன் என்ன பெரியார்கள், அல்லாஹ் மௌலானா சாசாவை கபூல் செய்யணும். அல்லாஹ் கடைசி வரையில எல்லா விதமான கெடுதிகள், பித்னாக்கள், ஆபத்துகளை இது பாதுகாக்கணும். பெரியவர்கள் ஹதரத்துல பொங்கிருத்தான், சீரத்துல தான் வேலை போகணும். காலம் வேண்டிய இடத்துக்கு போகட்டும், டெக்னாலஜி உலகத்துல வேண்டிய உச்சத்தை தொடட்டும், எங்கட வேலை சீரத்துல தான் போகும். ஏன் அதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கனியமானவர்களே, காலத்துக்கு இடத்துக்கு மாறுறதல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் எல்லாருக்கும் யக்கீன் வரணும், இந்த வேலையை வழிநடத்துறது அல்லாஹ் தான், மௌலானா சாசாப் அல்ல. ஹஜ்ரத் மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கனியமான எப்ப இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி வஃபாத் ஆயினாங்களோ அந்த இரவு இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி தீனி தாவத் இருக்குது. இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 5 பேரை கூப்பிட்டாங்க. 6 பேர் கொண்டு ஒரு மஷூரா குரூப் உட்கார வச்சு சொன்னாங்க, உடம்புட வருத்தம் ரொம்ப கடினமா இருக்குது, எனக்கு பின்னால இந்த வேலையுடைய உம்மத்துடைய பாரத்தை தூக்குற அமானிதம் யார்ட கையில பாரம் கொடுக்கிற. 6 பேரும் உட்கார்ந்து சொன்னாங்க, ஹஜ்ரத் உங்கள்ட்ட இருந்து அவ்வளவு தன்மைகள், உங்கள்ட்ட இருந்து அவ்வளவு ஆற்றல்கள், அப்படியே உங்களோட மகன் யூசுப் பாக்குறோம், அவர்கிட்ட கையில தூக்கி பாரம் கொடுங்க. இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அன்றைய இரவு அன்றைக்கு தஹஜ்ஜுதுக்கு மௌத்தாயினாங்க. அன்றைய இரவு கூப்பிட்டாங்க, மௌலானா யூசுஃபை கூப்பிடு. யூசுப் ரஹ்மத்துல்லாஹி வந்தாங்க, எலும்பி நின்று முஆனகா செஞ்சாங்க. எலும்பி நின்று முஆனகா செஞ்சாங்க. என்ன பெரியாங்க சொன்னாங்க, அந்த முஆனகாவோட இந்த கல்புல உள்ளதை தூக்கி எல்லாம் அந்த கல்புல போட்டுட்டாங்க. அடுத்த நாள் காலையில சுபஹ் தொழுகைக்கு அலாம் ஹஜ்ரத் மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி துன்யால இது போயிட்டாங்க. கனியவனகளே, ஹஜ்ரத் மௌலானா மன்சூர் நுமான் இஸ்ஸா வந்திருக்கிறாங்க, ஹுசைன் அஹமத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்திருக்கிறாங்க. இந்த பெரியார்கள் எல்லாம் ஜனாசாக்கு வந்தாங்க. இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி பயான் செய்யற கதிரையில யூசுப் ரஹ்மத்துல்லாஹி உட்கார வச்சு இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி தலப்பா எடுத்து யூசுப் ரஹ்மத்துல்லாஹி கட்டி விட்டான். கட்டிட்டு ஹுசைன் அஹமத் மதன் ரஹ்மத்துல்லாஹி எழுப்பி நின்று மேவாத்திகளை ஒன்று கூப்பிட்டு சொன்னாங்க, ஏ மேவாத்திகளே, இந்த சபையில உள்ள மக்களே, உங்களை எல்லாரும் பார்த்து செல்றேன், இந்த குடும்பத்தின் மீது கியாமத் வரைக்கும் உபகாரம் செய்ய நீங்க எல்லாரும் கடமைப்பட்டவர்கள் என்று சொன்னாங்க. ஹுசைன் அஹமத் மதனி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. அப்ப இந்த செய்தி ஷேக் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிடைச்சி, ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆறுதல் செல்ல வந்தாங்க. சின்ன வயசு மகனுக்கு முழு உலகத்துடைய உழைப்புடைய பாரம் கொடுத்திருக்குது. மருமகன் இவருக்கு ஒன்று மாணவர், அடுத்தது மருமகன், அடுத்தது சாட்சாட மகன், இப்படி பல உறவு. அப்ப என்ன சரி ஆறுதல் செல்வம் வந்து உட்கார்ந்து இது யூசுப் ரஹ்மத்துல்லாஹி மல்பூசாத் இக்திபாசாத் என்ற கிதாபுல இதை நான் வாசிச்சேன். அந்த சம்பவத்தை எழுதுறாங்க. வந்து சொன்னாங்க, ஹஜ்ரத் நீங்க மௌலானா யூசுப் இதராவ் உங்களோட பாப்பா, உங்களோட அவர் ஒரு பெரிய மனுஷன், பெரிய அல்லாட தொடர்புள்ள மனுஷன், அவர் ஆச்சரியமான அல்லாட வழி, அவர்கிட்ட தாக்கத்துக்கு ஏத்த மாதிரி, அவர்கிட்ட சக்திக்கு ஏத்த மாதிரி இந்த வேலையை தூக்கினார். நீங்க அந்த அளவு இல்ல, எனக்கு தெரியும், சாதாரண நாள் சின்ன புள்ள, உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க செய்யுங்க, நீங்க பெருசா அழைச்சு கொள்ள வேண்டாம் வேண்டாம். கண்ணியமானவர்களே, அது தீனுக்கு நல்லா தெரிவு செய்த கல்பு. அங்கிருந்து ஒரு பதில் வெளியே வந்துச்சு. சொன்னாங்க ஹஜ்ரத் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாஸ் சொன்னாங்க, பாய்ஜி தேனே வாலா தோ பத்லா नहीं, लेने वाला तो बदला है ना. சொன்னாங்க, ஹஜ்ரத் இந்த வேலைய தூக்கி தார அல்லாஹ் மாறல்ல, வாங்கெடுக்கிற ஆள் தான் மாறிக்குது, நீங்க பயப்பட வேண்டாம். கதையில இருந்து அல்லாஹ்ட்ட வாங்கெடுக்கிற ஆள் மாறிக்குது. இப்ப மௌலானா சாசாப் அல்லாஹ் உட்கார வச்சிருக்கிறான், ஆனா வேலையை தூக்கி கொடுக்கிறது அல்லாஹ். அல்லாஹ் வேலையை தூக்கி கொடுக்கிறது அல்லாஹ். எனவே கண்ணியமானவர்கள், எதிர்களுக்கு எத்தீக்கும் இது அல்லாஹ்ட தீன், அல்லாஹ்ட வேலை. இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைப்பு. இது இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி வேலை இல்ல. நான் சொல்றேன், இப்ப இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி எழும்பி வந்து நீங்க தப்லீக் செய்ய வேணாண்டா, நாங்க அவருக்கு செல்வோம், இது உங்களோட வேலை இல்லைன்னு. இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை. இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைப்பு. இது நுபுவத்துடைய உழைப்பாக நாங்க மதிக்கணும். பிச்சைக்காரன் மாதிரி நடத்தாடப்படாது.
என் மனைவிக்கு கொடுத்து, என் கடைக்கு கொடுத்து, என் தொழிலுக்கு கொடுத்து, குடும்பத்தை நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் கொடுத்து, மிஞ்சினா கொடுக்கிற தப்லீக்கு இது பிச்சைக்காரங்க நடக்காட்டுறது. உங்களுக்கு திண்டு, மனைவிக்கு திண்டு, பிள்ளைக்கு திண்டு, மிஞ்சினா தானே கொடுக்கிற வந்த பிச்சைக்காரங்க. அப்படி நடத்தாட்டுறது இல்லை. இது நுபுவத்துடைய சொத்து. இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வேலை. அதே சஹாபாக்களுடைய அந்த மிசாஜ்ல வேலை செய்யணும். மிசாஜை நுபுவத்தை எப்படி விளங்குற? மிசாஜை நுபுவத்தை எப்படி விளங்குற? ஆனா நான் நிஜாமுதீன் மௌலானா அப்துல் சத்தார் சாப்பிட்ட கிட்ட மதுரை மௌலானா அப்துல் சத்தார் சாப் கிட்டத்தட்ட 80-85 வயசு தாண்டிட்டு இன்னும் முழு ஆயுள நிஜாமுத்தீனை கொடுத்து நிஜாமுத்தீன்ல தான் இருக்கிறான். இப்ப டில்லியில இருந்து பெரியார்கள் பயணம் செய்யற அந்த ஜமாத்துக்கு ஹஜ்ரத் அமீரா பிரயாணம் செய்யலாம். அதை சொன்னாங்க, மிசாஜி நுபுவத்தை எப்படி விளங்கணும் தெரியுமா? ஹஜ் சாபர் உள்ள சம்பவத்தை படிக்கணும். ஹஜ் சாபால வருது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முபாரக்கான ரூஹு அந்த உடம்பை விட்டு பிரிஞ்சிச்சு. இதை விட பாரமான, இதை விட கவலையை தார ஒரு செய்தி இல்ல சஹாபாக்களே. நீங்க சொல்லுங்களேன், உப்மா மௌத்தாயின கவலையா வந்திக்கும் சஹாபாக்களே? அல்ல புல்ல மௌத்தாயின கவலையா வந்திக்கும்? ஒரு ஆட்ட புல்ல மௌத்து எவ்வளவு கவலை வந்திக்கும்? இது மாதிரியா கவலைப்பட்டிருப்பான் சஹாபாக்கள்? இல்லையே. உம்மா விட, புள்ளைய விட, தன்னை உயிரை விட நேசித்தாக்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயின செய்தி உம்மாட மௌத்து மாதிரியே இருந்திக்கும். அல்லாஹ் அந்த வருத்தத்தை, அந்த கவலையை எப்படி வார்த்தையால செல்லலும் எங்களுக்கு. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹுடைய படையை அனுப்பிட்டாங்க. படை நடந்து போய்த்து கொண்டிருக்குது. மதீனாட போர்டருக்கு இன்னும் போய்த்து சேரல. மதீனால இடையில வச்சு செய்தி கிடைக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துடைய அந்த செய்தி கிடைக்குது. இப்ப கால் தூக்கி வைக்க முன்னுக்கு கால் எலும்புது இல்ல. காலை எப்படி போற? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. பார்க்காம போகலுமா? ஜனாசால இக்காம போகலுமா? சஹாபாக்கள் யாரும் தன்ன கால் முன்னுக்கு நடக்கதில்லை. இப்ப ஜமாத் அமிசாப் யாரு? ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு. எத்தனை வயசு? 17 வயசு. ஜமாத் அமிசாப் நின்று ஜமாத்ல மாமூரை கூப்பிட்டார். யார் மாமூர்? உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு. அமிசாப் கூப்பிட்டு சொன்னாரு, நீங்க போய்த்து அமீருல் முஃமினீன் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அனுமதி கேளுங்க, எங்கட ஜமாத் ஜனாசால கலந்து கொள்ள ஆசைப்படுறாங்க அப்படி. அப்ப அமிசாப்ட வேண்டுகோள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரெடி ஆகி வந்தாங்க வெளியே. அவ ஜமாத்துல உள்ள 1-2 பழையாக்கள் பின்னுக்கு கூட்டிட்டு போய் சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு அபூபக்கரை சந்திச்சீங்கன்றால் எங்கட மஷூரா ஒன்று கேட்டுட்டு வாங்க. என்ன மஷூரா? சொன்னாங்க, பொறுப்பா போட்டிக்கிறாள் 17 வயசு சின்ன பொடியன், அமீரா மாத்தினா நெல்லம் அப்படின்னு சொல்லி ஜமாத்துல பழையாக்கள் இருக்கிறாங்க. அமீரா மாத்தினா நெல்லம் வந்து எங்கட மஷூரா வந்து கேட்டுட்டு வாங்க அப்படின்னா. உமர் தான் சரி அப்படின்னு சொல்லி திரும்ப வந்தான். வந்து பாக்குறாங்க, முழு மதீனாவும் அப்படியே ஒரு வெளிச்சம் ஒன்று அணைஞ்சு வைத்திருக்கு. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு தூணை பிடிச்சி உட்கார்ந்து அலறிக்கிறாங்க. அலிரதே ஒரு பக்கம், உஸ்மான் ரதி ஒரு பக்கம், விலீகிது மதீனா வெறிச்சோடி போயிட்டு. அபூபக்கர் தான் மிம்பர் இருக்கிறாங்க. வந்தாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் என்னோட ஜமாத்ல இருந்து வந்திருக்கிறேன், எங்கட அமிசாப் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்க சொன்னாங்க. என்ன கேட்கணும் சொன்னாங்க? எங்கட ஜமாத்ல திரும்பி வந்து ஜனாசால கலந்து கொள்ள அனுமதி. அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கோபம் வந்து முகம் அப்படியே சிவந்து போயிட்டு சொன்னாங்க, உமர் நுசூஸ்ல மஷூரா கிடையாது அப்படின்ட்டாங்க. நுசூஸ்ல மஷூரா கிடையாது. நுசூஸ்ல மஷூரா கிடையாது என்றால் குர்ஆன் ஆயத்தோடு இறங்கிக்குது. நாங்க கொஞ்சம் வாங்க 5 பேர் உட்கார்ந்து மஷூரா பண்ணுவோம், இந்த ஆயத்தை எப்படி அமல் செய்யற மஷூரா இருக்கா? இதுல மஷூரா இல்ல. ஹதீஸ்ல மஷூரா இருக்கா? ஒரு ஹதீஸ் வந்திருக்குது, நான் கொஞ்சம் மஷூரா பண்ணி எடுப்போம் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கக்குள்ள சொன்னது அது ஹதீஸ். ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜமாத்தை போக சொன்னது ஹயாத்தோட இந்த காலம். இதுல என்ன மஷூரா? இதுல மஷூரா கிடையாதுன்னு இந்த ஜமாத் போய்தான் ஆகும். நாங்க ஜமாத்தை நிப்பாட்ட யோசிச்சது ஒன்றும் இல்ல. ஜமாத்துல எல்லாம் பழையாக்க நிக்கலாம். இப்ப மதீனால கொஞ்சம் பிரச்சனை, அக்கம் பக்கத்துல யூதர்கள் மக்கள் இஸ்லாத்தோட்டு போற நிலைமை செய்தி வருது. இந்த பழையாக்கள் மதீனால இல்லாம போனா மதீனாக்கு பாதுகாப்பு இல்லாம போய்விடும் என்ற ஒரு கருத்து தான், வேறொன்றும் இல்லை. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நெல்லா விளைக்கோங்க, நீங்க எல்லாரும் நெல்லா விளைக்கோங்க, அல்லாஹ்ட பாதையில போறத விட்டு போட்டு நீங்க மதீனாவை பாதுகாக்கிறது இருக்குதே, நான் சொல்றேன், நீங்க அவ்வளவு பேரும் மதீனால இருந்து வெளியே போனதால் இந்த யூதர்கள் மதீனாக்கு வந்து மதீனால யுத்தம் செஞ்சு மதீனால அவ்வளவு சஹாபாக்களையும் கொலை செஞ்சு உம்மஹாத்துல் முஃமினீன்களையும் கொலை செஞ்சு மதீனாவுடைய நாய்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போயிட்டு உம்மஹாத்துல் முஃமினீன்கள மையத்தை இழுத்து வெளியே போட்டாலும் பரவாயில்ல, இந்த ஜமாத் போகத்தான் வேணும். இந்த ஜமாத் போய்த்தான் ஆகும்.
அப்துல் சத்தார் சொன்னாங்க, இதுதான் மிசாஜே நுபுவத், இதுதான் மிசாஜே. அல்லாஹுடைய தீனுக்காக வெளியாகிறதுக்கு எவ்வளவு பெரிய தடையான சூழல் விளங்கினாலும் அதை தடையாக பார்க்காம இருக்கிறது தான் மிசாஜே நுபுவத். இவர் இரண்டாவது மசூரா கேட்டாங்க. இன்னொரு அபிப்பிராயம், ஜமாத்துல அமிசாப மாத்த சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி நின்று உமருங்க தாடியை பிடிச்சு சொன்னாங்க, சகிலக்க உம்முக யா உமர், உமரே உங்களோட உம்மா உங்களை பெக்காம இந்தி கொண்டு வந்தாங்க. வந்த கோவத்துக்கு சொன்னாங்க, எலும்புங்க வாங்காண்டு உமர் ரலியல்லாஹு கையை பிடிச்சி வந்தாங்க. அபூபக்கர் ஜமாத் இந்த இடத்துக்கு வந்து அமிசாப சொன்னாங்க, உசாமா ரலியல்லாஹு ஏறுங்க வாகனத்துல, குதிரையில அல்லது ஒட்டகத்துல உசாமா ரலியல்லாஹு அன்ஹு ஏத்தி அது அபூபக்கர் ரலியல்லாஹு சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. நடந்து 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 உசாமா ரலியல்லாஹு சொன்னாங்க, அமீருல் முஃமினீன், இது நியாயமா? நீங்க கீழே நடக்கிறீங்க, நான் 17 வயசு வாலிபன், நான் மேல நடக்கிறது நியாயமா? சொன்னாங்க, இல்ல நீங்க தான் அமிசாப், நீங்க மேல, இப்ப நான் நடந்து வரேன். சொன்னாங்க, இல்ல நீங்க மேல ஏறத்தான் வேணும். சொன்னாங்க, அல்லாஹ் மீது சத்தியமா ரெண்டும் நடக்காது, நீங்க கீழே இறங்கவும் படாது, நான் மேல வரவும் மாட்டேன். அமீருல் முஃமினீன், ஏன் இப்படி செய்றீங்க? சொன்னாங்க, உசாமா அல்லாஹ்வுடைய பாதையில் கால்நடையாக நடந்து அந்த காலில் புழுதி படியோனும் என்ற தேவையுள்ளவனாக இந்த அபூபக்கர் இருக்கிறான். அல்லாஹ்வோட பாதையில நடக்கணும், இந்த அபூபக்கர் காலில் புழுதி படியோனும். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதையில் யாரு ஒரு 8 எடுத்து வைக்கிறாரோ அந்த ஒரு 8க்கு அல்லாஹ் 700 நன்மைகள் எழுதுவான்னுட்டாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு. அல்லாஹ்வோட பாதையில் யாரு அடுத்த 8 வைக்கிறாரோ அந்த 8க்கு அல்லாஹ் 700 பாவங்களை மன்னிக்கிறான்னுட்டாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு. மிசாஜை பாருங்க, இவட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்ச தப்லீக் தானே பாருங்க, என்ன மிசாஜ் என்று மதீனாட போர்டருக்கு அங்கிட்டு கொண்டு போயிட்டு ஜமாத்தை விட்டு போட்டு அமிசா கிட்ட போயிட்டு சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அமிசா ஏன் ஒரு மஷூரா, ஏன் ஒரு அபிப்பிராயம் நான் முன் வைக்கிறேன், நீங்க விரும்பினா இதை செஞ்சு தரலாம் என்று சொன்னாங்க. கேட்டாங்க உசாமா ரலியல்லாஹு அமீர் முஃமினீன், என்ன மஷூரா? சொன்னாங்க, இந்த நேரத்துல கொஞ்சம் ஹஜ்ரத் உமர எனக்கு உதவியா விட்டுட்டு போகலுமான்னு கேட்டாங்க. அல்லாஹ் ஓடர் போடல, நான் அமிசாப், நான் அமீருல் முஃமினீன், இந்த மிசாஜ் இல்ல. அவர் அமிசாப் ஒரு மஷூரா முன் வச்சாங்க, உசாமா ரலியல்லாஹு விட்டுட்டு போனாங்க. கண்ணியமானவர்களே, இதுதான் மிசாஜே நுபுவத் என்று சொல்வது. அடுத்தது தாவத்துடைய மேலான இந்த உழைப்புடைய ஒரு சுன்னத். கண்ணியமானவர்களே, குர்பானி தாவத். இது குர்பானி தாவத். இது குர்பானி இல்லாத தாவத்தில ஹிதாயத் இல்ல. கண்ணியமானவர்களே, குர்பானி இல்லாத தாவத்தில நன்மை கிடைக்கும். நீங்க தாவத்துல வேலை செய்றீங்க, ராகத்தா வேலை செய்றீங்க, உங்களோட மனைவிக்கு நோகாம, பிள்ளைக்கு நோகாம, தொழிலுக்கு நோகாம உங்களோட வக்த அமைச்சு கொள்றீங்க. எப்படி வக்தி? ஒரு வேலையும் இல்லாத நேரத்துல இந்த வேலையை போட்டுக் கொள்வார். வருஷத்தை எடுத்து பார்ப்பார், எப்ப வேலை இல்லையோ அப்ப போட்டுக் கொள்வார் வக்த. இந்த ராகத்தான தப்லீக்ல ஹிதாயத்து வாக்களிக்கப்படல. அல்லாஹ் ஹிதாயத்தை மறைச்சு வச்சிருக்கிறது தாவத்துடைய மேலான இந்த உழைப்புல நானும் நீங்களும் செய்யற குர்பானி. எப்ப குர்பானி செய்யப்படுமோ மனைவியும் அழுறா, ஒரு வேக தூக்கிட்டு போறார், இவரும் அழுதழுது போறார். இந்த அழுகையில் அல்லாஹ் உம்மத்தில ஹிதாயத்தை மறைச்சு வச்சிருக்கார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் தியாகம் செஞ்சோ அந்த இடத்துல ஹிதாயத்திட வெளிச்சம் வெளியே வந்துச்சு. அந்த இடத்துல வச்சு ஹிதாயத்திட வெளிச்சம் வெளியே வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அபூஜஹலோட சந்திப்பொண்ணு மக்கள் அபூஜஹல் வேகமா தலையில அடிச்சுட்டு போயிட்டாங்க. தலையில அடிபட்டு அந்த முபாரக்கான உடம்புல இருந்து ரத்தம் வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரம் ஒரு அனாதை, யாரும் இல்ல உதவிக்கு, அபூ தாலிபு மூத்தாயின காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே வீட்டுல போட்டுட்டாங்க. இவ காபிர்கள் சிரிச்சு கொண்டு இருக்கிறாங்க மக்கால. இதை ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு மனைவி பார்த்து கொண்டீங்க. இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முந்தி ஹம்சா ரலியல்லாஹு வெளியே போயிட்டீங்க. ஹம்சா திரும்பி வந்ததோடு ஹம்சா ரலியல்லாஹு மனைவி சொன்னாங்க, பாவம் உங்களோட முகமதுக்கு அபூ ஜஹல் இந்த மாதிரி அடிச்சு போட்டால் அவர் அழுதுட்டீங்க, யாருமே அவருக்கு உதவிக்கு இல்ல, அவருக்கு சத்தம் போட்டதுக்கு யாருமே இல்லாத புள்ள எனக்கு கவலையா இருந்துச்சு. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய கல்புல வந்த கவலை எடுத்தாங்க, ஈட்டிய எரினாங்க, ஒட்டகத்துல தேடி போனாங்க. அபூ ஜஹல் காபால உட்கார்ந்து தன்னை கூட்டாளி மாட்ட இந்த கதையை சொல்லி சிரிச்சு கொண்டிருக்கிறார். ஹம்சா ரலியல்லாஹு போன வேகத்துல பலாரண்டு அடியோண்டு போட்டாங்க. அபூ ஜஹல்ட தலை வெடிச்சு ரத்தம் வந்துச்சு. சொன்னாங்க, அதே யாரும் இல்லைன்னா நினைச்சு கொண்டிருக்கிறான்னு கேட்டாங்க. எங்கிட்ட நாங்க ஈக்கிறோம் முகமதோட அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்கு வரல. அடிச்சுட்டு திரும்பி போயிட்டு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு வீட்டுக்கு போயிட்டு, மகன் கவலைப்படவானா, உங்களுக்கு அடிச்சானே மாறி அடிச்சுட்டு வந்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாச்சா நான் பழி வாங்குற நபி இல்ல, சாச்சா இது ஏண்ட போங்க இல்ல, இதை நான் ஆசைப்படலன்ட்டாங்க. கேட்டாங்க, மகனே உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்களே. சொன்னாங்க, எனக்கு வேணும் உங்கள்கிட்ட இஸ்லாம், எனக்கு வேணும் உங்கள்கிட்ட இஸ்லாம். அதுதானே நீங்க ஆசைப்படுறீங்க, கலிமா சொல்லி முஸ்லிம்.
என்னவார்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடி வாங்கின அந்த வருத்தத்துல மறைஞ்சிருந்தது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ஹிதாயத். இதுதான் இந்த தாவத்துல உழைப்போட அல்லாஹ் ஹிக்மத். என்னவார்கள் நீங்க அலோனும் அல்லாஹ்ட பாதையில போயிட்டு அல்லாஹ் இந்த மனைவி இப்படி விட்டுட்டு வந்திருக்கிறேன், இந்த பிள்ளைகளை இந்த நிலைமையில விட்டுட்டு வந்திருக்கிறேன், அந்த அழுகையில் ஆயிரக்கணக்கான மக்களோட ஹிதாயத் எல்லாம் முடிவு செய்யும். அது மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி காலம் நிஜாமுத்தீன் மர்கத்தரின் பக்கத்துல தான் ஊடு ஒரு புள்ள வந்தாரு. யூசுப் ரஹ்மத்துல்லாஹி சில்லாக்கு வந்த மனுஷன் பெரிய வக்த் அனுப்பினான். 2வது வக்த் முடிச்சுட்டு வந்தார். உட்கார வச்சு அவரை 3 சில்லாக்கு தஷ்கீல் செய்யறான். அந்த புள்ள அழுகுறார். அதில் வீட்டுல இப்படி ஒரு ஹாலாத்திக்கு உமா இப்படி வாப்பா இப்படி செல்லி செல்லி அழுது கொண்டிருக்கிறார். யூசுப் ரஹ்மத்துல்லாஹி விடுற மாதிரியே இல்ல. அவன் ஒவ்வொன்று செல்லி செல்லி தஷ்கீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த புள்ளோட அழுக சத்தம் மூட்டுள்ளு கேட்டுச்சு. இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி மனைவி யூசுப் ரஹ்மத்துல்லாஹி உம்மா கூப்பிட்டாங்க, யூசுப் என்று பேரு சொல்லி கூப்பிட்டு யூசுப் சொன்னாங்க மகன் அந்த புள்ள அழுகுறானே அவனை வீட்டுக்கு அனுப்பி எல்லாமே சொன்னாங்க உம்மா உங்களுக்கு என்ன விளங்கும், உங்களுக்கு உங்களோட யோசனை என்ன தெரியுமோ தெரியாது, ஏட்ட யோசனை என்ன தெரியுமா, இந்த புள்ள அழுது அழுது வக்துல போகணும், இவரை நினைச்சு இவங்களோட உம்மா வீட்டுல உட்கார்ந்து அழகணும், அந்த அழுகையில் நல்ல ஆயிரக்கணக்கான மக்களை ஹிதாயத்தை முடிவு செய்யணும்னு நான் ஆசைப்பட்டேன். இந்த வேலை அப்படித்தான், இந்த வேலை அப்படித்தான் அழுது அழுது உம்மத்துக்கு தீன கொடுக்கறது இல்லை. அதனால கண்ணியமானவர்களே சஹாபாக்கள கண்பில் இருந்த விளக்கம் என்ன தெரியுமா, அல்லாஹ்ட தீனுக்காக என்ன சரி இலக்க கிடைக்க வேண்டாம், அது எனக்கு கிடைச்ச பாக்கியம் என்ற விளக்கம். அல்லாஹ்ட தீனுக்கு என்ன சரி செஞ்சு துனியா கிடைக்கும் வேண்டாம் கவலை வந்துடும். ஏன் செஞ்சதுக்கு கூலி உடனே கிடைச்சிடுமே. யூசுப் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க தப்லீக் செஞ்சு யாருக்கு துனியா கிடைக்கலையோ இவங்க தான் தப்லீக்ல முழுமையான நன்மையின் சொந்தக்காரக்கலாம். இந்த ஜமாத்தால யாரோட சேர்ப்பான் தெரியுமா, நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்துல ஒரு அலான் நடக்கும். ஐன ஃபுகரா உல் முஹாஜிரீன், ஐன ஃபுகரா உல் முஹாஜிரீன், மக்காவுடைய ஏழை சஹாபாக்கள் எங்கேருந்து ஒரு அலான் நடக்கும். கேள்வி கணக்கு ஆரம்பிக்க முன்னால் அந்த சஹாபாக்கள் எல்லாம் வெளியே நிற்பாங்க. ஹதரத் பிலால் இப்படி, ஹதரத் அபு ஹுரைரா, ஹதரத் அபூதர் இப்படி ஒவ்வொரு வெளியே சொன்னாங்க நீங்க அப்படி சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லப்படும். யூசுப் ரஹ்மத்துல்லாஹி செல்லம் அந்த ஜமாத் அப்படியே போகல ஒரு சஹாபி நிப்பாட்டுவார், ஒரு மலக்கு நிப்பாட்டுவார். சொல்ல எங்க போறீங்க, எங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கம் போக சொல்லிட்டான், கேள்வி கணக்கு நடக்கலையே. அந்த சஹாபாக்கள் கேட்பாங்களாம், கேள்வி கணக்கு கேட்க என்னைக்கு கேட்க எங்கள்கிட்ட என்னைக்கு கேள்வி கணக்கு கேட்க, துணியால நாங்க உடுப்பு கொடுத்தோமா, சாப்பாடு தின்னோமா, ஊடு கட்டினோமா, வாகனம் வாங்கினோமா, என்னத்தை அனுபவிச்சோம், துணியால என்னத்துக்கு எங்கள்கிட்ட கேள்வி கணக்கு ஒன்றும் இல்லை. என்னவார்கள் நல்லா உடுக்கணும், நல்லா ஊடு கட்டணும், நல்ல வாகனம் வாங்கணும், நல்ல சாப்பாடு தின்னணும் என்ற அத்துணை ஆசைகளும் அவங்களோட உள்ளத்துல இருக்கிற நிலைமையில கபருக்கு போயிருக்காங்க. மனுஷன் தான் அந்த ஆசையெல்லாம் இருந்துச்சு. இப்படி ஒரு வீடு வாங்கணும், இப்படி ஒரு வாகனம் வாங்கணும், இப்படி ஒரு உடுப்பு வாங்கணும், இப்படி எல்லாம் வாழணும் என்ற ஆசைகள் இருந்துச்சு. அந்த சஹாபாக்கள் அவ்வளோ ஆசைகளும் கல்புல இருந்த நிலைமையில கபருக்கு போயிருக்காங்க. அதனாலதான் தீனுக்கு தியாகம் செய்யறத பாக்கியம் என்று விளங்கின செல்லல்லாரு சொல்லி கொடுத்த சுஹைப ரூமி ரலியல்லாஹு மக்கால தன்னை முழு சொத்தையும் விட்டுட்டான். மக்கால ஹிஜ்ரத் போக்குல காபிர்கள் குடிச்சாங்க, குடிச்சு கேட்டாங்க அவ்வளோத்தையும் தாங்க உன்ன முழு சொத்தை சொன்னாங்க, காட்டி கொடுத்தாங்க. என்ன தோட்டம் வாங்கி ஊட்ட வாங்கி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெறும் கையோட மதீனாக்கு வந்தான். மக்களோட புழுதியும் வானாமட்டு கையை தட்டி கொடுத்துட்டு போனாங்க. மக்களோட புழுதியும் வானாம், வெறும் போட்டு போட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால குபால முதலாவது சந்திக்கிறாங்க. சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு சுஹைப் ரப்பிகள் போய் லாபமான வியாபாரம் ஒன்று செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்கன்னா, என்ன லாபமான வியாபாரம், அழிஞ்சு போறதை விட்டுட்டு அழியாததை தேடி வந்து நாங்க என்ன செஞ்சுக்கிறேன், கொஞ்சம் கல்புல கைவிங்களே, 40 வயசு 50 வயசு 60 வயசு நான் ஓடினது, நான் டயர்ட் ஆயினது, நான் வயசாளி ஆயினது, என் முடி நரைச்சது, என் உடம்பு நோயாளி ஆயினது, அவ்வளவு என்னத்துக்கு அழிஞ்சு போற சாமான் சேர்க்கிறது, கவரு போக்குல விட்டுட்டு போற சாமான் சேர்க்கிறது, நிரந்தரமானது சேர்க்க எல்லாமே இது ஒன்று நிரந்தரம் இல்லை. சொந்த வீடுண்டா முகத்து வரைக்கும் பாவிப்பீங்க, கூலி வீடுண்டா 2 வருஷம் பாவிப்பீங்க, எவ்வளவு தானே நிரந்தரமா, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், ஒன்றும் இல்ல, சொந்த வீடுண்ட பேரு மட்டும், அவ்வளவுதான். கண்ணியமானவர்களே நிரந்தரமான சொத்து தாவத்துடைய வேளாண் உழைப்பு தான். எவ்வளவு தியாகம் செய்யறோமோ அவ்வளவு பாக்கியம் தியாகம் செய்வோம். தியாகம் செய்யற நிலைமை எல்லாருக்கும் மீக்குது, ஒவ்வொரு ஆள தியாகம் வித்தியாசம். ஆனா அல்லாஹ் இருப்ப இந்த உழைப்புல கண்ணியமானவர்களே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை அல்லாஹ் மீண்டும் ஹயாத்தாக்குறாங்க. அந்த குர்பானிகள் ஹயாத்தாக்கப்படுது. நான் மர்கஸ்ல சாதிகத்தோட உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அதுல சொல்றாங்க நிஜாமுத்தீன்ல உட்கார்ந்து ஒரு பெண்கள் ஜமாத் வந்திதான். ஜமாத் வந்து ஒரு சாத்தியில கேட்டோம், எப்படி வக்து வந்தீங்க? அவர் சொல்றாரு, நானும் என்ன மனைவி மட்டும் 2 பேரும் வீட்டுல. நான் மனைவிட்ட உட்கார்ந்து கேட்டேன், அம்மா நாங்க 2 பேரும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வெளிநாட்டுக்கு ஜமாத் போகணுமே, என்ன செய்யற?
அந்த பொம்பளை சொன்னா, எங்களுக்கு ஒன்றும் இல்லையே வசதி, நீங்க ஒவ்வொரு நாளும் கூலி தொழில் செஞ்சு கொண்டு வர கொஞ்சம் சொல்லி அன்றைக்கு சாப்பாட்டுக்கு தானே போதும், என்ன செய்வோம்? நான் 2 பேரும் மசூரா பண்ணோம், என்ன மனைவிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். அவ ஒரு மசூரா முன் வச்சா, என்ன தெரியுமா? நீங்க ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சுட்டு கொண்டு வர கொஞ்சம் சல்லி இருக்கிறே, அதை அப்படியே உண்டியில போட்டுடுங்க. அதை எடுக்கிறல்ல, ரூபா சல்லி எடுக்கிறல்ல சாப்பாட்டுக்கு, அப்படியே சல்லிய 2 மாசம் சேர்த்து அதை அப்படியே எடுத்துக்கொண்டு ஜமாத்துக்கு வந்துச்சு. அப்ப அதனை சொன்னாங்க. அப்ப நான் கேட்டேன், அவ 2 மாசம் என்ன சாப்பாடு உங்க வீட்டுல, உங்களோட வீட்டுடைய தேவைகளுக்கு 2 மாசம் என்ன செஞ்சீங்க? சென்னத்தோடு இதை கேட்டதோடு அவட கண்ணால இருந்து கண்ணீர் துளி அவர் சொன்னார், ஹஜ்ரத் 2 மாசம் எங்கட வீட்டுல எப்ப பசிக்குமோ அந்த பசிக்கு பேரிச்சம்பழத்தை தின்னு தண்ணி குடிச்சு கொள்வோம். என்ன மதங்கள் நான் என்ன சொல்ல வாரேன் தெரியுமா? நீங்க சொல்லுங்களே, இந்த தியாகம் இதுக்கு முன்னால உலகத்துல யார் வீட்டுல நடந்த தியாகம் என்று சொல்லுங்க. என்னோட இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுடைய தியாகம். அது ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்களே, 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் தலைப்புறையை கண்டுட்டோம், 2 மாதங்கள் முழுமையாக கடத்தினோம், என் வீட்டுல அடுப்பவே இல்லை. அப்ப என்ன செஞ்சீங்க? பேரிச்சம்பழத்தையும் தண்ணியும் சாப்பிட்டோம். இந்த உழைப்பால அல்லாஹ் எதெல்லாம் உயிர்ப்பிக்கிறான் தெரியுமா? நான் அப்படி ஒரு வேலை போன இடத்துல மூத்தாகனே தெரியாது. யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஜ்திமா பயானுக்கு போன பயணம் பாகிஸ்தான்லயே மூத்தாயிட்டாங்க. திரும்பி வந்தாங்க. ஏன் ரைவன் மர்கஸ்ல இந்த கேட்ன திறந்தா உள்ளுக்கு ஊடு 6 மாசம் பெய்த்திக்க மாட்டாங்க வீட்டுக்கு. 6 மாசம் வீட்டுக்கு பெய்த்தில்ல. அபுல் ஹசன் அலியா நதீர் ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, யூசுப் என்ன இது வீட்டுல 6 மாசமா நீங்க வரலன்னு சொல்றான், 4 மாசமா வரலன்னு சொல்றான், எங்க இருக்கிறது? யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த மக்கள் எல்லாம் தஷ்கீல் பண்ணி அல்லாஹ்வுடைய தீனுக்கு அனுப்புறேன், இவங்க எல்லாம் தன்னை மனைவி பிள்ளைல விட்டு போட்டு போய் கஷ்டப்படுறாங்க, நான் எப்படி அந்த மனைவி பிள்ளையோட போய் சந்தோஷமாயிக்கிறேன்? ஒரு நாள் அப்படியே போனவங்க பாகிஸ்தான்ல மௌத்து, ஜனாசா தான் வீட்டுக்கு வருது. இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மனைவி யூசுப் ரஹ்மத்துல்லாஹி உம்மா மகண்ட மையத்தை பார்த்து சொன்னாங்க, எனது அருமை மகனே, நீண்ட நாள் உங்களோட கிடைக்கல, நீங்க திரும்பாத பயணம் போயிட்டீங்க, இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துல உங்களை சந்திச்சு பேசிக்கொண்ட மகன். அப்படி என்ன மறக்கல, இது அப்படி தூக்கி வளர்த்து தந்த தீன் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? கொஞ்சம் எங்கட கல்புல கை வைங்க. அல்லாஹ் எங்களுக்கு நிறைய தந்திக்கா, அல்லாஹ் தந்திக்கா, நிறைய தந்திக்கா. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தந்தது அவ்வளோத்தையும் விளங்குவோம். இதெல்லாம் அல்லாஹ்ட தீனுக்கு தந்தது. என்ற அறிவு, என்ற ஆற்றல், என்ற சொத்து, என்ற செல்வம், என்ற உடம்புல இப்ப இருக்கிற ஆரோக்கியம், இது அவ்வளவும் அல்லாஹ்ட தீன துனியால வாழ வைக்கிறதுக்கு அல்லாஹ் தந்தது. என்னத்தை விளங்குவோம்? மேவாத்திகள்கிட்ட இருந்த தப்லீகுக்குள்ள கேபிட்டல் அதுதான். மன்சூர் நவ்வானி வந்து கேட்டாங்க இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் நீங்க இவ்வளவு பயான் செய்றீங்களே, இந்த மேவாத்திகள் என்ன சரி உங்களோட பயான்ல விளங்குவாங்களான்னு கேட்டாங்க. இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, மௌலானா இந்த மேவாத்திகளை கூப்பிட்டு நீங்களே கேளுங்களே. இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன பிறகு மேவாத்திகளை உட்கார வச்சு மன்சூர் நவ்வானி சாப் கேட்டாங்க, ஹஜ்ரத் பயான்ல என்ன விளங்கினீங்க? ஒரு மேவாத்தி எழுப்பி சொன்னாரு, ஒன்று விளங்கிக்கிறோம், இவ்வளவு காலம் பயான் கேட்டு என்ன விளங்கினீங்க? எனக்கிட்ட உலகத்துல எதெல்லாம் இருக்குதோ, என் ஆயுள், என் ஆரோக்கியம், என் வாலிபம், என் ஆற்றல், என் மனைவி, என் பிள்ளைகள், என் சொத்து, என் செல்வம், என் வாகனம், என் ஊடு, இது அவ்வளவு அல்லாஹ்ட தீன துனியால வாழ வைக்கிறதுக்காக அல்லாஹ் தந்தது. இதை மட்டும் விளங்கிக்கிறோம். வேற என்ன விளங்கணும்? நாங்க விளங்காதது இந்த மாதிரி தான். ஆனால் இன்ஷா அல்லாஹ் தயாராகுமா? இன்ஷா அல்லாஹ் நியத்தொன்று வைப்போமா? இன்ஷா அல்லாஹ் அப்படி ஒரு நியத்தொன்று வைங்களேன், அல்லாஹ் பெரிய கிருபை செய்வான். ஏண்ட இந்த வருஷத்துடைய வக்தி, பெண்கள பக்கத்துல பேர் எழுத போட்டவங்க பேர் எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். ஏண்ட இந்த வருஷத்துடைய வக்தி 2 மாசம் நான் வெளிநாட்டுக்கு போறேன் இன்ஷா அல்லாஹ். பெண்களை கூட்டிக் கொண்டு அப்படி எலும்புக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒரு தைரியமா எலும்புக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எலும்புகளை பார்ப்போம், நியத்தொன்று வைங்க பார்ப்போம். நான் நியத்து வைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சந்தர்ப்பம் அமைச்சுதான் நான் 2 மாசம் அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ் போகக்கூடிய நிலைமைகளை உண்டாக்குவானாக. எலும்புகளை இன்ஷா அல்லாஹ். வேற யார்? நானும் ஒரு முயற்சி செய்யறேன். அல்லாஹ்ட கிருபை ஒரு ஜமாத் அமைஞ்சிட்டு சரி, ஒரு இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷுக்கு ஒரு சில்லா பெண்கள் வக்தில்ல நான் ரெடி ஆகிறேன். அப்படி ஒரு நியத்தொன்று வச்சு எலும்பி நிலுங்க பார்ப்போம். அல்லாஹ் கபூல் டேட்டை மஷூரா பண்ணுவோம், ஏரியால அதெல்லாம் உட்காருவோம், தர்த்தீப் செய்வோம். எலும்புகளை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வார். இன்னொரு ஆள் எலும்புகளை இந்த ஜமாத்தை பூர்த்தி ஆகுங்கிறேன், நானும் தயாராகிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ் போகக்கூடிய நிலைமைகளை உண்டாக்குவானாக, அல்லாஹ் போகக்கூடிய நிலைமைகளை உண்டாக்குவானாக. எல்லா தங்கடங்களையும் அல்லாஹ் நீக்கி வைப்பானாக. அல்லாஹு தஆலா வெளியாகிறதுக்கு உண்டான அத்துணை அஸ்பாபுகளை ஏற்பாடு செஞ்சு கொடுப்பானாக. அவன கடன்கள் கவலைகள் அவ்வளவுத்துக்கும் அல்லாஹ் ஏற்பாடு செய்வானாக. சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். சரி, குறைஞ்சது என நாட்டுள்ளுக்கும் ஒரு சில்லா உண்டு இன்ஷா அல்லாஹ்.
நான் இந்த வருஷம் எனக்கு ஒரு 10 நாள் அல்லாஹ்ட பாதையில போயிட்டு வந்தாச்சு, 10 நாள் போயிட்டு முடிஞ்சு, இப்ப அடுத்த கட்டம் அடுத்த படி சில்லா நாட்டுக்கு வேலை செய்யறது. ஒரு நியத்தொன்னு வச்சு கொஞ்சம் முயற்சி ஒன்று செய்வோம். இன்ஷால்லா எலும்புகளை பார்ப்போம். நான் வீட்டுல மசூரா பண்றேன், நான் ரெடி ஆகிறேன் என்ற இந்த வருஷம் இன்ஷால்லா மசூரா சில்லா என்ற வக்தி இன்ஷால்லா ஒரு நியத்தொன்னு அல்லாஹ் கிருபை செய்வான். வேற யாரு இன்ஷால்லா நானும் ஒரு முயற்சி செய்யறேன். வேற யாரு இன்ஷால்லா தயாராகுங்கள். ஒரு முயற்சி ஒன்று செய்யறேன். நினைக்கிறது முயற்சினா ஒண்ணும் இல்ல. என்னத்தான் நீங்க கேட்கலாம். ஒமாட்ட ஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லிக்கிறான், நான் நாடாம உங்களுக்கு நாட்டம் வராது. நல்லா சொல்லி அவன் நாட்டினாத்தான் கல்புல ஒதிப்பு வரும். அவன் போடாம மனசு நினைக்காது. மனசு எங்கடல்லே அவன்கிட்ட தானே. என உள்ளத்துல போகும்ன்ற யோசனை வருதா, அல்லாஹ் சொல்றான் இந்த யோசனையை நான் தான் போட்டேன்னு சொல்றேன். அப்ப யோசனை வந்தா எழுப்பி நின்றோம். அடுத்த கட்டங்கள் கண்ணியமானங்கள் நல்லா விளைவிக்கோங்க. இது தியாகம் செய்யற இடம் இல்ல. நான் உட்கார்ந்துக்கிறோம், இது தியாகம் செய்யற இடம் இல்ல, தியாகம் செய்ய நினைக்கிற இடம். தியாகம் செய்யற வக்து போக்குங்க. அப்ப இங்க கேட்கறது தியாகம் செய்ய நினைங்கதான் கேட்கிறேன். நினைப்பு வந்தா எலுமின்னு பேரை கொடுக்கறது. எலும்போன பிஸ்மில்லா என் உள்ளத்துக்கு வந்தீங்க. நான் இந்த வருஷம் மஸ்தூரா சில்லாம போகுது. என் உள்ளத்துக்கு வந்தீங்க. போறது எப்படி போறது, எப்ப போறது, என்ன அமைப்புல போறது, அதெல்லாம் மசூரா தான். எலுமுக பிஸ்மில்லா எலுமுகளை பார்ப்போம். எலும்புகளை பார்ப்போம். ஒரு நியத்தொன்னு நான் முயற்சியோடு செய்யற கை தூக்கலை பார்ப்போம். நான் ஒரு சில்லாக்கு முயற்சியோடு செய்கிறேன். இந்த வருஷம் என்ன மஸ்தூரா சில்லாக்கு நான் முயற்சி செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக, அல்லாஹ் அவங்களையும் கபூல் செய்வானாக, அல்லாஹ் இவங்களையும் பொருந்தி கொள்வானாக. அந்த ஜமாத் அமைஞ்சிட்டு மஷூரா பண்ணுங்க, துவா கேளுங்க, அல்லாட்ட செல்லுங்க. தௌஃபீக் எப்ப கிடைக்கும்னு தெரியும். நான் ஒரு ஆளை சந்திச்ச ஒரு பைதல் ஜமாத் கேட்டா, எப்படி பைதல் ஜமாத் வந்தீங்க? அவர் சொன்னார், அதுல 18 வருஷமா பேர் கொடுக்குறேன். ஏரியால 18 வருஷமா பைதல் ஜமாத்துக்கு பேர் கொடுக்குறேன். இப்பதான் தௌஃபீக் கிடைச்சிக்கங்க. மசூரா சில்லாக்கு நான் பேர் கொடுப்போம். எப்ப தௌஃபீக் அல்லாஹ் தெரியுது அப்பதான் கிடைக்கும். விடுமார்களே சில பேர் ரெடி ஆகுறது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஆனா அது அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லை. லவ் அராதுல் குரூஜ வஅது லஹு உத்ததன் வலக்கின் கரிஹ அல்லாஹும் பிஆதஹும் ஃபகில குஉது மஅல் காயிதீன். சில பேர் வெளியாக விரும்பி அதுக்குள்ள ஏற்பாடும் செஞ்சு கொள்வாங்க. வெளியாக நாட்டம் கொண்டு அதுக்குள்ள ஏற்பாடும் செஞ்சு கொள்வாங்க. ஆனா அல்லாஹ் விருப்பம் இல்லையாம அவங்க போறாங்க. அதனால அல்லாஹ் அப்படியே அடிச்சு உட்கார வச்சுக்கோ. என்ன மகளே, அப்படி ஆகிடப்படாதுண்ணா. முந்தகா பஹாதீஸ்ல ஹதீஸ் வருது, யார் அல்லாஹுடைய தீனுக்கு தியாகம் செய்யலையோ, முதலாவது கட்டம் ஒன்று தியாகம் செய்யல, ரெண்டாவது அல்லாட பாதையில போயிட்டாரு, அவட குடும்பத்தோட நல்லா நடக்கையும் இல்லை, ரெண்டாவது தரத்துல உள்ள இபாதத் அதை செய்யவும் இல்லை. அல்லாட பாதையில போனவட்ட அவனோட ஊடு அவனோட குடும்பம் இந்த ஹிதுமத் அதை பார்க்கறது அதை செய்யவும் இல்லை. மூணாவது கட்டம் அல்லாட பாதையில போக நியத்து வைக்கவும் இல்லை, அதுவும் செய்யல என்றால் அடுத்த கட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா இவரை ஒரு சோதனையை கொண்டு சோதிப்பான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முன்தகப்ல ஹதீஸ். வாழ்க்கையில சோதனை வரதுக்கு எப்படியெல்லாம் ரோட்டிக்கு எனக்கு தெரியும். அதனால கண்ணியமானவர்களே, தியாகம் செய்ய நியத்து வச்சுட்டு மௌத்து வந்தா மௌத்தாகுவோம். எங்கட ரப்பு அல்லாஹ் கூலியை தந்து எழுப்பாட்டான். சரி சொல்லுங்க இன்ஷால்லா. ஏன் இந்த வருஷத்துடைய வக்தி, பெண்கள்கிட்ட வருஷத்துடைய வக்தி 10 நாள். இந்த வருஷம் ஆரம்பிச்சதுக்கு போகல. இன்ஷால்லா என்ன இந்த வருஷத்துடைய வக்தி 10 நாள் நான் வெளியாகிறது. எழுவுங்களே நோம்பு முடிஞ்சத்தோட போறதுக்கு மாதிரி இன்ஷால்லா நோம்பு முடிஞ்சத்தோட 10 நாள் வெளியாகிறது. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். எழுவுங்களே மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ் போகக்கூடிய நிலைமைகளை உண்டாக்குவானாக, அல்லாஹ் எல்லா தடைகள் தங்கடங்களை லேசுபடுத்துவானாக. அல்லாஹு தஆலா அவ்வளவு பேட்ட சந்ததியிலையும் கியாமத் வரைக்கும் முர்த்ததுகள் வாரத்திலையும் நல்லா பாதுகாப்பானாக. சரி, நோம்பு புறவில்லை, ஹஜ்ஜுக்கு புறவு சரி, நாங்க 10 நாள் வெளியாகிறது நியத்துவீங்கள் இன்ஷால்லா. ஏன்னா 10 நாள் கொஞ்சம் பிந்து சரி போறோம் இன்ஷால்லா. இந்த வருஷத்துக்கு எங்கட 10 நாள போய்த்துடுவோம் அப்படி நியத்துவீங்கள். ஏன்னா 10 நாள நாங்க போய்த்துறது இன்ஷால்லா. எல்லாரும் பேரை கொடுங்க இன்ஷால்லா. சரியாங்க சாப் நகத்தா ஒரு 3 நாள் அப்படி கேட்போம். கண்ணியமானவர்களே, எப்ப இன்ஷால்லா? வாரக்கிழமை. சரி, அமித்ஷா சொல்ல வாரக்கிழமை. இப்ப 2 ஜமாத் போயிட்டு சொன்னா 2 ஜமாத் போயிட்டு வந்த. சரி, வாரக்கிழமை ஒரு 3 நாள் இன்ஷால்லா. ஒரு நியத்து வச்சு ரெடியாவங்களே பாப்போம் இன்ஷால்லா. இந்த நிகழ்ச்சியில கபூலியத்துக்கு 1 2 வேற 3 4 மாஷா அல்லாஹ், வேற 5
மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் போகக்கூடிய நிலைமைகளை உண்டாக்குவானாக. கனிமரர்களே, சஹாபாக்கள் தாயிகள். எப்படி தாயிகள் தெரியுமா? தாயிகளை உண்டாக்குற தாயிகள். என்கிட்ட அந்த வேலை வரும், நாங்க தாயிகள் ஆயிக்கணும். எப்படியான தாய் அறிக்கணும் தெரியுமா? தாயிகளை உண்டாக்குற தாய்கள் ஆயிக்கணும். அதான் சஹாபாக்கள் சிவன். மன இயாசப் ரஹ்மத்துல்லாஹி ஆசைப்பட்டது, ஒவ்வொரு மனுஷனும் தாவத்துல வேலை செஞ்சுட்டு மௌத்தாகிற நேரம் அவர்கிட்ட கதிரைய காலியா விட்டு போட்டு கூப்பிடான். அவரை மாதிரி ஒரு 10 பேர், அவரை மாதிரி ஒரு 100 பேரை விட்டுட்டு போகணும். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு இடத்துல மௌத்தாகிற நேரம் அந்த பொம்பளைய மாதிரி ஒரு 10 பேரை அந்த மஹல்லால, ஒரு 10 பேர் அந்த குடும்பத்துல, ஒரு 100 பேர் அந்த ஏரியால உருவாக்கி வச்சுட்டு மௌத்தாங்க. இது எங்களோட உழைப்புடைய ஒரு ரகசியமான ஒரு தலைப்பு. இனிவார்களே, உம்மத்தை உருவாக்குற முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா ஒரு ஆள் 23 வருஷம் கஷ்டி செஞ்சோம். அங்க பயானெல்லாம் இல்லை, ஒரே ஒரு இஸ்திமா தான். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திமா உண்டுட்டான், ஹஜ்ஜத்துல் வதால செஞ்சிருந்தான். மற்ற அவ்வளவு காலம் கஷ்டி தான் செஞ்சேன். 23 வருஷம் கஷ்டி செஞ்சு ஒரு இஸ்திமா தான் செஞ்சேன். கனிமர்களே, தன்னை போல கிட்டத்தட்ட 2 லட்சம் சஹாபாக்கள் பூமிக்கு மேல விட்டுட்டு போனோம். நாங்க 40 வருஷமா தப்லீக் செய்யறோம், 30 வருஷமா தப்லீக் செய்யறோம், 20 வருஷமா தப்லீக் செய்யறோம். எங்களை மாதிரி எத்தனை பேரை உருவாக்க டார்கெட் பண்ணிக்கிறோம், உருவாக்கிக்கிறோம் என்ற கேள்வியில நான் கேட்கறது. எத்தனை பேரை உருவாக்க நினைச்சிக்கிறோம். என்ன காணுவோம்? எங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த புள்ள, எங்கட வீட்டுக்கு முன்னுக்கிற இந்த வாலிப புள்ள, எங்கட பக்கத்து வீட்டுல இருக்கிற இவர், எங்க சாட்சியில அந்த மகன், இவங்க எல்லாரையும் பார்க்கக்குள்ள விளங்குது இவரு தப்லீக்கு தேவையான ஆண்டு செல்லாதீங்க. உம்மத்துல அப்படி ஒரு பிழையான பேச்சொண்டிக்குது. அவர் நல்ல மனுஷன், அவர் வேலைக்கு வந்தாண்டா நிறைய லாபமிக்கு வேலையில பெருவகையில ஒரு நாளும் இல்லை. குல்லா தமுன்னு அலைய இஸ்லாமுக்கும் பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் இல்லீமா. சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் இந்த பேச்சு பேசினாங்க. சொன்னாங்க, இந்த கூட்டம் இஸ்லாத்துக்கு வந்தது இஸ்லாத்துக்கு பெரிய உதவி அல்ல, ஆயத்திறக்கிட்டா இல்லை. இஸ்லாம் உங்களோட உதவியால வளர்ற மார்க்கம் கிடையாது. உங்களுக்கு இஸ்லாம் கிடைச்சது உங்களுக்கு கிடைச்ச உபகாரம். இஸ்லாத்துக்கு நீங்க உபகாரம் செஞ்சாக்கள் இல்லை. அவரு பெரிய படிச்சால் யூசுரமத்துல சொல்றாங்க, ஹை எஜுகேஷன் மாணவர்கள் விஷயத்துல உழைப்பு செய்யறாக்களுக்கு யூசுரமத்துல மல்பூசாத்துல வருது. நீங்க அவங்களோட விஷயத்துல போய் உழைப்பு செய்றீங்க. அந்த டாக்டர், அந்த இன்ஜினியர், அவர் வக்து போன தீனுக்கு லாபம் பண்ற இல்ல. இந்த தீன் அவங்கள்ட்ட துனியாவால உதவி செய்யப்படுற தீன் கிடையாது. அப்படின்னா தான் நல்லா ஏழை சஹாபாக்களுக்கு கொடுக்கிற ஹிதாயத்தை கோடீஸ்வர காபிர்களுக்கு கொடுத்திப்பாங்க. இந்த தீன் அவங்கள்ட்ட துனியாவால வளர்ற தீன் கிடையாது. அவருக்கு தீன் கிடைச்சது அவருக்கு உள்ள உபகாரம், தீனுக்குள்ள உபகாரம் அல்ல. இப்ப நாங்க விளங்கணும், இவர்கிட்ட தீனுக்கு பாவிக்கப்பட்ட ஐட்டம் இருக்குது, நல்ல திட்டமிடுற சிபத்து இருக்குது, இவர்கிட்ட நல்ல குணம் இருக்குது, அப்படி கொஞ்சம் சாமான் இவங்க தெரியும். அப்ப இவங்க வேலை செஞ்சா இவங்களால பெரிய ஒரு வேலை நடக்கும், அது அவங்களுக்கு லாபமாகும். அப்ப அப்படி ஒரு 10 பேரை டார்கெட் பண்ணி துவால அழுவுங்க, ஏல்லா இவர் ஒரு 3 நாள் போவையா, இல்ல பொம்பளைய ஒரு 3 நாளைக்கு தஸ்கீல் பண்ணிட்டாயா, இல்ல பொம்பளையா, இப்படி நாங்க டார்கெட் பண்ணணும். எங்களோட பெண்களுக்கு அதை பொறுப்பு கொடுக்கணும், அவங்க அழுவணும், அவங்க அதை பத்தி திக்கர் பண்ணணும். இப்படி கண்டிப்பாக ஒரு வேலை செய்யும். தாயங்களை உருவாக்கிட்டு துனியால இருந்து போகும். முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா என்னென்ன விஷயங்களை பேச வச்சானோ, அல்லாஹு தாலா என்னென்ன விஷயங்களை கேட்க வச்சானோ அவைகளை எடுத்து நடக்க அல்லாஹு தாலா எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் மேலான இந்த தீன்ல விளக்க நசீபாக்குவானாக. தாவத்துடைய மேலான இந்த உழைப்புக்காக அல்லாஹ் எங்களோட கல்புகளை திறந்து தருவானாக. அல்லாஹு தாலா யாரெல்லாம் பக்தில வெளியாக நியத்து வச்சோமோ, பேர் கொடுத்தோமோ பேர் கொடுக்கலையோ அத்தனை பேருக்கும் அல்லாஹு தாலா வச்ச நியத்தை முறையாக அமல் செய்யறதுக்குள்ள அத்துணை அஸ்பாபுகளையும் தயாரித்து தருவானாக. அல்லாஹு தாலா எங்களுடைய இந்த ஒன்று கூடலை அவனுடைய பொருத்தத்துக்கும் அவனுடைய சங்கையான நெருக்கத்துக்கும் முழும்பத்துடைய ஹிதாயத்துக்கும் உள்ள சபவாக ஆக்கி கபூல் செய்வானாக. وصلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم. سبحان ربي العلي على الوهاب هذا الجلال والإكرام. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم اهدنا واهد بنا واهد الناس واجعلنا جميعا. ربنا اغفر وارحم وتجاوز عما تعلم إنك أنت الأعز الأكرم. رب يسر ولا تعسر يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أرحم الراحمين. يا الله يا رب كل
நீ ரொம்பவும் பரிசுத்தமானவன், மிக மகத்துவம் உள்ளவன், மிக பெரும் பரோபகாரி அல்லா. கொஞ்சம் அமலின் மீது மிக பெரும் கூலிகளை கொடுக்கிற எஜமான் அல்லா. பெரும் பெரும் பாவங்களை ரொம்ப கொஞ்சம் தௌபாவை இஸ்திக்பாரை வைத்து மன்னிக்கின்ற கிருபையுள்ள ரஹ்மான் அல்லா. எஜமானனே, நாங்கள் எல்லாம் உன்னுடைய அடிமைகள் அல்லா, பாவிகள் அல்லா, தப்புகள் தவறுகள் நிறைந்தவர்கள் அல்லா, குற்றங்கள் பலகீனங்கள் நிறைந்தவர்கள் அல்லா, நன்றி கெட்ட தன்மையை நிரப்பினவர்கள் அல்லா. எஜமானனே, எங்களை மன்னிச்சிடாதே அல்லா, எஜமான் எங்களை தண்டிச்சிடாதே அல்லா. எஜமானனே, உண்டு மேலான இறக்கத்தை முன் வச்சு கேட்கிறோம். அத்துணை பாவங்களையும் மன்னிச்சு மறைச்சிடி அல்லா, மன்னிச்சு மறைச்சிடி அல்லா. எங்களை தண்டிச்சு மன்னிக்கணும், உனக்கு எந்த தேவையும் கிடையாது ரப்பே. உன்னுடைய தண்டனைகளை தாங்குற அளவு நாங்க சக்தி உள்ளவர்கள் கிடையாது அல்லா. எஜமானனே, எங்களை மன்னிச்சிடி அல்லா, எங்களை மறைச்சிடி அல்லா. எஜமானனே, உன்னுடைய ரம்பத்தோடு எங்களை அனுப்பிச்சு கொண்டு அல்லா. எங்களை பாவங்களுக்காக எங்களை கோவிச்சிடாது அல்லா. இறக்கத்தின் சொந்தக்காரனான உண்ட கோபம் எங்களுக்கு கிடைச்சிட்டால் துணியால் யார்கிட்ட இறக்கமும் எங்களுக்கு பிரயோஜனம் தந்துடாது அல்லா. எஜமானனே, பாவத்துல வெறுப்பை கசப்பை உண்டாக்கி அல்லா, தனிமையிலையும் பொண்ண பயந்தவர்களாக எங்களை ஆக்கிடியா அல்லா. நுபுவத்துடைய ஹிதாயத்துடைய பரிசுத்தமான இந்த உழைப்பு அல்லா, எப்படி யோசிச்சாலும் நாங்க இந்த வேலை செய்ய தகுதியே இல்லை. எல்லா எஜமானனே, உன் அன்பு உன் இறக்கம் எங்களை கொண்டாந்து எங்களை ஊத்தி எல்லாத்தையும் உம்மத்துக்கும் மறைச்சி இந்த மேலான அனுபவத்துல உழைப்புல ஈடுபடுத்திக்கிறேன் அல்லா. உன்னை இந்த இறக்கத்தால நீ எங்களை இந்த வேலையுள்ளுக்கு கொண்டு வந்தியோ, கொண்டு அதே இறக்கத்தால கேட்கிறோம். மௌத்து வரைக்கும் எங்களை வேலை செய்ய வச்சிருக்கா. இந்த மகனே, எங்களை வழிகாட்டிட்டு விட்டுடாத. நீ வழிகாட்டினாலும் அந்த வழியில போக தெரியாத உலகினர்கள் எல்லாம் எங்களை வழிகாட்டிட்டு விட்டுடாதே அல்லா. கையை பிடிச்சி கடைசி வரைக்கும் வழி நடத்தி கூட்டி கொண்டு போயிட்டு கரை சேர்த்துடு, கூட்டி கொண்டு போயிட்டு கரை சேர்த்துடு. நீ வழிகாட்டினா இடையில திரும்பி வந்துடும். அப்படி எத்தனையோ பேர் திரும்பி போயிட்டாங்க எல்லாம், வெளியே விட்டு போட்டு ஒதுக்கிட்டாங்க எல்லாம். எங்களை அப்படி ஒதுக்குறது பாதுகாத்துறியா மௌத்து வரைக்கும், கடைசி மூச்சு பிரியும் வரைக்கும் அல்லா. இந்த உழைப்பை நீ பாதுகாத்துறியா, உழைப்புள்ளுக்கு வச்சு எங்களை பாதுகாத்துறியா. எங்கட மௌத்தோட எங்கட சந்தத்தில் எங்கட குடும்பத்துல இந்த உழைப்பை மௌத்தாக்கிட்டாங்க அல்லா. எல்லாம் கியாமத்து வரைக்கும் உள்ள எங்கட சந்ததியில இந்த உழைப்பை ஜாரியாக்கிடியா. இந்த உழைப்பை சுமந்தவர்களாக எங்கட சந்ததிகள் ஆக்கிடியா. எங்கட சந்ததிகள உள்ளங்களை இந்த உழைப்புக்காக திறந்து கொடுத்துடியா. எங்க குடும்பத்துல உள்ள ஒவ்வொரு ஆணையும் பெண் கல்வையும் இந்த வேலைக்காக திறந்துடியா. எங்க பிள்ளைகள கல்விகளை திறந்துடியா. குறிப்பாக எங்க பிள்ளைகளை இந்த ஜமானுடைய அத்துணை முசீபத்துகள் கெடுதிகள்ல இருந்து பாதுகாத்துடியா. குறிப்பா சோசியல் மீடியால கெடுதிகளை எங்க பிள்ளைகளை பாதுகாத்துடியா. ஸ்மார்ட் போனுடைய கெடுதிகள்ல இருந்து எங்க பிள்ளைகளை பாதுகாத்துடியா. எஜமானனே, இந்த உம்மத்தோட இறக்கப்படியா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு உங்க ஹபீபுடைய உம்மத்தி அல்லா. எஜமானனே, அழிஞ்சு கொண்டிருக்கிறாங்க அல்லா, பாவத்துல நாசமாய் கொண்டிருக்கிறாங்க. இன்னும் உம்மத்து மஸ்ஜிதுக்கு வரையில கோடிக்கணக்கான மக்கள் கல்லையும் மண்ணையும் சுஜூது செய்யறாங்க. களிமா இல்லாம லட்சக்கணக்கான மக்கள் நாளுக்கு நாள் கபருக்கு போறாங்க. எல்லாம் நாங்க செய்யற அநியாயம் எங்களை தண்டிச்சிடாதீங்க. குடும்பத்துல ஹிதாயத்துக்காக ஒரு உலகத்திலேயும் இஜ்திமாக்கள் மஷூராக்கள் ஜமாத்துகள் என்று மக்கள் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அல்லா. அந்த முயற்சிகளை கபூல் செஞ்சு ஒரு உம்மத்திலையும் ஹிதாயத்தை ஆமாக்கியா அல்லா. என நாட்டை நீ பாதுகாத்துடியா அல்லா. என நாட்டு முஸ்லிம்களுக்கு தீன்ல என்னென்ன உரிமைகளை என்னென்ன சொகுசுகளை என்னென்ன லேசுகளை சௌகரியங்களை நீ வச்சிருக்கிறியோ அதே கியாமத் வரையில பாதுகாத்துடியா அல்லா. என நாட்டுல உள்ள பரதாக்கு மதரசாக்களுக்கு மர்கஸ்களுக்கு மஸ்ஜிதுகளுக்கு நீனுடைய மேலான சுன்னத்தான இந்த ஆடைகளுக்கு எஜமானனே எந்த தடைகளும் கியாமத் வரை வந்துடாமல் என்ன சூழ்ச்சிகளும் கியாமத் வரை செய்யப்பட்டுடாமல் எங்களோட நாட்டை ஒரு உம்மத்தை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். இந்தியா பாகிஸ்தானுக்கு கதவுகளை நீதான் திறந்து தந்தாய் நாயனே. வெளியாகிறதுக்குள்ள வாசல்களை உண்டு பண்ணியா அல்லாஹ். அது மாதிரி வெளிநாட்டு ஜமாத்துகள் எங்க வாரத்துக்குள்ள கதவுகளை திறந்து தாயா அல்லாஹ். அதுக்குள்ள தடைகளை நீயே நீக்கி வச்சிடியா அல்லாஹ். இந்த ஒன்று கூடலை கபூல் செய்யா அல்லாஹ். அதுக்கு உழைப்பு செஞ்ச, அதுக்கு செலவு செஞ்ச, அதுக்கு அபிப்பிராயப்பட்ட அத்துணை நல்ல உள்ளங்களை நீ கபூல் செஞ்சிடியா அல்லாஹ். யாரெல்லாம் வக்துல வெளியாக நீயத்து வைத்தோமோ நாயனே, எங்களை அவ்வளவு பேரையும் நீயே கபூல் செய்யா அல்லாஹ். உன்னை நம்பித்தான் பேரு கொடுத்தோம், நீயே எங்களை வக்துல அனுப்பி வச்சு يا الله मेरे दुआ करे कबूल शीजिए या अल्लाह रब्बना इग़फिर लना व लिवालिदैना व लिअसातिज़तिना व लिमशाइखिना व लितलामीज़िना व लिमन लहु हक़्क़ुन अलैना व लिमन अवसाना बिद्दुआ व लिइख़वानिना الذين سبقونا بالईमान
وصلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.